நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கின்றன. முதலாவதாக குத்துளவுக்கு திரியை ஏற்றி வைத்து நமது ஆசிரியர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். வாழ்த்து பாடப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஹலோ. அகிலாண்ட மண்டேல மணியச்சோருக்கி அதிருளில் ஆனந்த தீபம் கொளுத்தி பரமான பரளேஸ்வரனாய் மின்னம் பரம பிரகாசம் சரணம் என்னும் சுரகோள லட்சம் அணியிட்டு நிறுத்தி அமிகல சௌருத பந்தாம் புலத்தி அதினக்கு ஆதார சூத்திரமனக்கு குடிகொள்ளும் சத்தியமே சரணம் என்னும் துரிதங்கள் கூத்தாடும் உலகத்தில் நின்ற பரிபூர்ண தேசஸ்ரீ விளையாடி காண்பான் ஒரு ஜாதி ஒரு மாதம் ஒரு தெய்வமேவம் பரிசுத்த வேதாந்த சபலமாத்திரான் அகிலாதி நாயக சபதீர முன்பு அபயம நித்தியவம் பணியின் நங்கள் சமராலே திருஷ்டங்கள் நீக்கி சமதேயம் சாந்தியம் சேமாவம் தேங்கே தனதேயம் தனதே கைகோத்திலங்கே தனிதே சௌபாகியத்தில் கீதம் முழங்கி பரலோகமம் தேடி விஜயகனின் திருமங்கள் பாடு அகிலாண்ட மண்டலம் மணியில் சோருக்கி அதினுள்ளில் ஆனந்த தீபம் கொளுத்தி பரமான பொருளில் ஸ்புரணமாய் மின்னும் பரம பிரகாசமே சரணம் என்னும். நன்றி. அமரவோம். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அமிர்தம் வணக்கம். அமரவோம். என் பேர் ரெய்னர். நான் அர்ணக்கல் பக்கத்தில் இருக்க தர்மாவளி எஸ்டேட்டில் பிறந்தேன். 1 to 4 வந்து அர்ணக்கல் ஸ்கூலில் படித்தேன். 5th 6th 7th வண்டிப்பெரியார் யூபிஎஸ்சில் படித்தேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்துட்டு ராயப்பேட்டைக்கு படிக்க போயிட்டோம். சென்னையில் எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து சமீபத்தில் மே மாதம் ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு 2 குழந்தைங்கள். பெரியது பொண்ணு மேனேஜராக இருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அடுத்தது பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு லாஸ்ட் இயர் நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னும் ஆசிரியர்கள் பேசினாங்க, மத்தியானம் சாப்பிட்டோம், அவசரமாக சிலர் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் மத்தியானம் தயவு கூர்ந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை அறிமுகப்படுத்திட்டு போகணுன்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். இப்போது வரவேற்புரை ஜோஸ் பிரகாஷ். என் பேர் ஜோஸ் பிரகாஷ். இந்த மஞ்சமலை எஸ்டேட்டில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன். எல்பி ஸ்கூலில், யூபி ஸ்கூலில், ஹை ஸ்கூலெல்லாம் படிச்சிருக்கேன். எனது வழிகாட்டிகளாக இருக்கும் ஆசிரியர்களுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு அருகில் அமர்ந்து படித்த
கிளாஸ்மேட்டுங்க, உற்ற நண்பர்கள். அதில் நிறைய பேர் வரல, சிலர் இல்லை, இருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. முறையான தகவல் நம்ம கொடுத்துருந்தும் கூட நம்மளால் இவ்வளோ தான் வர முடிஞ்சு அப்படின்னாலும் வந்தவளுங்காக சந்தோஷம். ஏன்னா இதை நம்ம திடீர்னு தான் போன வருஷம் நம்ம ஆரம்பித்தோம். அப்போ முதல்ல செய்யும்போது எல்லாருக்கும் ஒரு ஆவல், எல்லாரையும் நண்பர்களை பார்த்துடணும், கூட படித்த பிள்ளைகளை பார்க்கணும், பசங்களை பார்க்கணும், அவங்க பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆனதுனால ரிட்டையர்டு கண்டிஷனில் இருக்கலாம், ஓய்வு பெறக்கூடிய வயசில் இருக்கலாம், ஓய்வு பெற்றவர்கள் இருக்கலாம். குறைவில்லாமல் செய்யணுங்கிறத நம்ம ஆசை. அதனால் இது முன்னால் நடந்ததும் பின்னால் நடந்ததையும் குற்றம் சொல்லியோ இல்லாட்டினா அதை ஏற்றத்தாழ்வு பார்த்தோ நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வந்தவங்களை மனப்பூர்வமாக வரவேற்போம். ஏன்னா எங்கள் நண்பர்கள், நண்பிகள், எங்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொடுத்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். அன்பி நண்பர் சகோதரர் ஜோஸ் பிரகாஷ் அவர்களே, நமக்கு பில்லராக இருந்து பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை கௌரவிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு சந்தன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சந்தன்ராஜ், நமது மாணவர்களுக்கு பில்லர் மட்டும் கிடையாது, நமக்கு வாழ்க்கை கொடுத்த மாமான்னு தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. இப்போ ஆசீர்வாதம் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஜாஃபர் அவர்களை மேலே கிடைக்கிறோம். பிபிஆர் ஸ்கூலில் 2 கண்களாக இருந்த ஆசிரியர்னு சொல்லதை விட அவர் நமக்கு சகோதரர் தான். ஏன்னா சின்ன பையனாக தான் எப்பவுமே இருந்தார், இப்பவும் இருக்கிறாரு. திரு ஜலாலுதீன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் மற்றவர்கள்லாம் சொல்லி நமக்கு அறிமுகமான மரியாதைக்குரிய துரைவீர சார் அவர்களுக்கு மோகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். ஏன்னா ஹிந்தி வந்துட்டு யூபிஎஸ்சியில் படிக்கும்போது இந்த லெட்டர் இந்த பக்கம், அந்த லெட்டர் அந்த பக்கம் எழுதினாலே ஃபெயில் ஆகாமல் பாஸ்போர்ட் விட்டுருவாங்க. எனக்கு டீச்சரையும் அறிமுகம் கிடையாது. அவங்களுக்கு நமது திருமதி குணமதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். ஹிந்தி டீச்சர் அவர்களை ஞாபகப்படுத்தும் போது அவர்கள் 10ஆம் கிளாஸில் நமக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பேருக்கு மனசில் இருக்கான்னு தெரியாது. அதில் ஒரு சின்ன 1-2 வரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை வேணா நான் கொஞ்சம் சின்னதாக படிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. மாம் தூ தேரி கோதி மேரா சச்சா சொர்க்கதா சிகர் கிமாலயா கா சபக்கீலா பாரத் மாம் துச்சுக்கோ பிரணாம். இது 10ஆம் கிளாஸில் அவங்க சொல்லி கொடுத்தது. இப்போவும் என் மனசுக்குள்ளே அந்த வரி நிற்கிறதுனால அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டேன். நம்ம அந்தோணிசாமி அவர்கள். ஜெயலட்சுமி மேடம், ஜெயலட்சுமி மேடம் மேடைக்கு வாங்க. அடுத்தபடியாக நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்கு நமது அமிர்தம் அவர்களை மாமா ஆசிரியர், நம்மளோட ஆசிரியர் ஆசீர்வாத் சாருக்கு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நண்பர் ஷாகுல் ஹமீத்.
அடுத்தது நம்மளது சகோதரி ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் நம்மளது டீச்சர் சுமதி டீச்சருக்கு வழங்குவார். வாழ்த்துறை வழங்குவார்கள். முதலில் സുമതി ടീച്ചർ അവരെ വാഴ്ത്തുറ വഴങ്ങുമാറ്. ബഹുമാനപ്പെട്ട പ്രിയവുമുള്ള എൻ്റെ അധ്യാപക സുഹൃത്തുക്കൾ, പിന്നെ സ്റ്റേജിലുള്ള ഇതിൻ്റെ പ്രതിനിധികൾ, ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയ ശിഷ്യഗണങ്ങളെ, നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നമസ്കാരം അറിയിക്കുകയാണ്. ഇതിനോടൊപ്പം കഴിഞ്ഞ വർഷം നമ്മൾ നടത്തിയ ഈ ഫംഗ്ഷനിൽ ഞങ്ങളോടൊപ്പം ഉണ്ടായിരുന്ന ഞങ്ങളുടെ രാജൻ സാറ് ഇല്ലാത്തതിൽ ഞങ്ങൾക്ക് വളരെയധികം ദുഃഖമുണ്ട്. നമ്മൾ ആദ്യമേ തന്നെ അദ്ദേഹത്തെ സ്മരിക്കുകയുണ്ടായി. എന്നാൽ ഇപ്പോൾ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന എല്ലാ ശിഷ്യഗണങ്ങളും നിങ്ങളെ ഞങ്ങൾ അഭിമാനപൂർവമാണ് സ്മരിക്കുന്നത്, സ്നേഹിക്കുന്നത്. നിങ്ങളുടെ ബഹുമാനവും സ്നേഹവും നിങ്ങളുടെ പെരുമാറ്റവും നിങ്ങളുടെ എല്ലാവിധ പ്രവർത്തനങ്ങളും ഞങ്ങളെ അതിയായി ആകർഷിക്കുന്നുണ്ട്. കാരണം ഇപ്പോൾ ആദ്യമേ തന്നെ ഞാൻ പഠിപ്പിച്ച ഒരു ചെറിയ 4 വരി പദ്യം, അമ്മയെക്കുറിച്ചുള്ള പ്രണാമം. അമ്മയാണ് നമ്മളെ പ്രസവിച്ച് വളർത്തി ഉയരത്തിലെത്തിക്കുന്നത്. സ്നേഹവും വാത്സല്യവും ദയ, കരുണ, ത്യാഗം, എല്ലാവിധ സദ്ഗുണങ്ങളും നമ്മളെ പഠിപ്പിച്ചത് അമ്മയാണ്. അതുകൊണ്ട് പറയും, അമ്മയെന്നുള്ള 2 അക്ഷരം അല്ലയോ സമ്മേളിച്ചോമനിച്ചൊന്നാമതായി. അതാണ്, അങ്ങനെയാണ് നിങ്ങൾ വളർന്നു വന്ന് ബാല്യം, കൗമാരം, യൗവനം, ഞങ്ങളൊക്കെ വാർദ്ധക്യം, ലാസ്യഭാഗത്തൊക്കെ എത്തിയവരാണ്. നിങ്ങളെല്ലാം നല്ല രീതിയിൽ പഠിച്ച് നല്ല രീതിയിൽ ഉയർന്നു വന്ന നല്ല ജോലികളൊക്കെ ചെയ്ത് റിട്ടയർഡായവരുണ്ട്, ജോലി ചെയ്യുന്നവരുണ്ട്. നിങ്ങളുടെ എല്ലാ നല്ല മനസ്സിന് ഞങ്ങളുടെ സ്നേഹവും നന്ദിയും അറിയിക്കുകയാണ്. അധ്യാപകൻ എന്ന് പറഞ്ഞാൽ, ഗുരു എന്ന് പറഞ്ഞാൽ ഇരുട്ടിനെ അകറ്റുന്നവൻ എന്നാണ് അർത്ഥം. അത് നിങ്ങളുടെ മനസ്സിൻ്റെ ഇരുട്ട് മാത്രമല്ല, സമൂഹത്തിലെ ഇരുട്ടുകൾ മാറ്റി സമൂഹക്ഷേമത്തിന് വേണ്ടി, മറ്റുള്ളവരുടെ നന്മയ്ക്ക് വേണ്ടി പറഞ്ഞെന്നറിയാവോ? എടാ മോനെ, നീ മരക്കൊമ്പിൽ നല്ലതുപോലെ മുറുക്കി പിടിക്കുക, അത് മാത്രമേ പറഞ്ഞുള്ളൂ. ആ ഭയങ്കരമായ കൊടുങ്കാറ്റിൽ എന്ത് സംഭവിച്ചു? ആ കൂട്ടുകാരൻ കൊമ്പിൽ നിന്ന് താഴെ വീണു. അബ്ദുൽ കലാം ആസാദ് അമ്മ പറഞ്ഞ അനുസരിച്ച് മുറുക്കെ പിടിച്ചുകൊണ്ടേ തന്നെ ഇരുന്നു. അപ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുന്ന ഏത് പ്രശ്നങ്ങളെയും നേരിടാൻ നമുക്ക് അത്യാവശ്യമാണ് ധൈര്യം, ചിന്ത. ഇതൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ വിജ്ഞാനമുണ്ടാവും. അതല്ലേ പഴയ കാലത്തൊക്കെ പഠിച്ചുകൊണ്ടിരുന്നത്. ഞാനും ഹൈസ്കൂളിൽ പഠിച്ചതാണ്. വിത്തം എന്തിനും മത്തിയർക്ക് വിദ്യ കൈവശമാകുകിൽ, വെണ്ണയുണ്ടെങ്കിൽ നറുനെയ് വേറിട്ട് കരുതേണമോ, വിദ്യ വിട്ട് നരന്നാമോ വിശ്വം പരയിൽ വാഴുവാൻ, ആയുധം കയ്യിലില്ലാത്തോൻ അടരാടുന്നതെങ്ങനെ. കണ്ടോ, നമുക്ക് അറിവുണ്ടെങ്കിൽ നമുക്ക് എവിടെയും പിടിച്ചു നിൽക്കാം. ഇന്ന് വിവര സാങ്കേതിക വിദ്യ അത്യുന്നതിയിൽ എത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. നമുക്കറിയാം, ആളുകളെല്ലാം ഇപ്പോൾ വളരെയധികം കാര്യങ്ങൾ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. പഴയ കാലമല്ല. നമുക്ക് യുദ്ധം ചെയ്യണമെങ്കിൽ നമുക്ക് ആയുധം വേണം. ആ ആയുധമാണ് നമ്മുടെ വിദ്യാഭ്യാസം, നമ്മുടെ അറിവ്. ഏത് കാര്യങ്ങളെയും കുറിച്ചുള്ള അറിവ് നമുക്കുണ്ടായിരിക്കണം. പിന്നെ നമ്മുടെ ജോലി, നമുക്ക് ഏത് ജോലിയാണോ നമ്മൾ ചെയ്യുന്നത് അത് ഭംഗിയായിട്ട് നിർവഹിക്കാൻ നാം തയ്യാറാവണം.
പിന്നെ നിങ്ങളുടെ ഈ സ്വഭാവ വൈശിഷ്ട്യം എനിക്ക് വളരെ വളരെ അനുഗ്രഹമാണ്, വളരെയധികം സന്തോഷമാണ്. നിങ്ങളുടെ ആദരവ് കാണുമ്പോൾ നിങ്ങൾ ടീച്ചറെ ഒന്ന് വിളിച്ചാൽ മതി, ഞങ്ങളെ സാറേ ഒന്ന് വിളിച്ചാൽ മതി. ഞങ്ങളുടെ ആ പോസിറ്റീവ് എനർജി അതുകൊണ്ട് ഒന്നും കൂടെ പറയേണ്ട ആവശ്യം ഉണ്ടെന്ന് തോന്നുന്നില്ല. നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ നിന്ന് ഒരു പ്രകാശബിന്ദു വരക്കുന്നുണ്ട്, ദൈവികമായ പ്രകാശം അത് നമ്മളിലുണ്ട്. ആ പ്രകാശം നിങ്ങൾ കുടുംബത്തിൽ ആദ്യം വിതറുക, സമൂഹത്തിൽ വിതറുക, എല്ലാവർക്കും കൊടുക്കുക. അങ്ങനെ നിങ്ങളുടെ ജീവിതം വളരെയധികം നല്ലതായി തീരട്ടെ. പിന്നെ ഒരു കാര്യം കൂടി പറയാനുള്ളത്, നിങ്ങൾ കഴിഞ്ഞ വർഷം ഇവിടെ ധാരാളം ഇവിടെ ഈ ഹോള് മുഴുവൻ നിറഞ്ഞിരുന്നതായിരുന്നു. ഇന്ന് എല്ലാവർക്കും പല വിധത്തിലുള്ള അസുഖങ്ങളാകട്ടെ അസൗകര്യങ്ങളാകട്ടെ ഒത്തിരി കാര്യങ്ങളുണ്ട്. എന്നാലും വന്നവർ എല്ലാവരെയും ക്ഷണിച്ച് എല്ലാവരെയും വരുത്തി ഞങ്ങൾക്ക് പ്രത്യേകമായ ഈ ആദരവ് തന്നതിന് എങ്ങനെ നന്ദി പറയണമെന്നറിഞ്ഞില്ല. നന്ദി പറഞ്ഞാലും തീരുകയില്ല. ഞങ്ങളൊക്കെ അധ്യാപകരാണ്, ലക്ഷക്കണക്കിന് കുട്ടികളെ പഠിപ്പിച്ചിട്ടുള്ളവരാണ്, ലക്ഷക്കണക്കിനുള്ള ആളുകളുടെ ജീവിത സാഹചര്യം അറിഞ്ഞിട്ടുള്ളവരാണ്. ഇപ്പോഴും ഞങ്ങൾ ലോകത്തിൽ കാണുന്നത്, ഉലകത്തിൽ എന്താണ് കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്? മദ്യത്തിനും മയക്കുമരുന്നിനും അടിമയായിട്ട് എന്തെല്ലാം കൊലപാതകങ്ങളാണ് നടക്കുന്നത്. അതായത് കഴുകന്മാർ വട്ടമിട്ട് വളർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ന് കാടുകൾ നശിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു, മനുഷ്യൻ്റെ സ്വഭാവഗതി മാറിക്കൊണ്ടിരിക്കുന്നു. മാതാപിതാക്കൾ കരഞ്ഞിരിക്കുന്നു, മാതാപിതാക്കളെ നോക്കാൻ മക്കളില്ലാതിരിക്കുന്നു, അവരെ കൊല്ലാൻ മടിക്കുന്നില്ല. അങ്ങനെ ഒത്തിരി സംഭവങ്ങൾ ഈ പ്രായമായ ഞങ്ങൾക്ക് കേൾക്കുമ്പോൾ വളരെ വളരെ സങ്കടം തോന്നുന്നുണ്ട്. എന്നാൽ നല്ലതുപോലെ മദ്യത്തിനും മയക്കുമരുന്നിനും അടിമയാകാതിരിക്കുക, കുടുംബജീവിതം ഭദ്രമാക്കുക, സന്തോഷപൂർണമായ ജീവിതം നയിക്കുക. നിങ്ങളുടെ ഈ ആദരവിന് വളരെ വളരെ നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് എല്ലാവർക്കും നന്മ നേരുകയാണ്. ശാന്തിയും സമാധാനവും ഐശ്വര്യവും സമ്പത്തും ആയുസ്സും ആരോഗ്യവും നിറഞ്ഞ കുടുംബജീവിതം നയിക്കാൻ ഞങ്ങൾ നിങ്ങളെ എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കുകയാണ്. നിങ്ങൾ വിളിച്ചതിന് നന്ദി, നിങ്ങൾ ചെയ്തെന്ന ആദരവിന് നന്ദി, നിങ്ങൾ തന്ന ഷാള്, ഫോട്ടോ, ഇവിടുത്തെ ഈ സഹകരണം, എല്ലാത്തിനും എത്ര പ്രാവശ്യം നന്ദി പറഞ്ഞാലും മതിയാവില്ല. ഞാൻ എല്ലാവരോടും ഒന്നുകൂടി നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് എൻ്റെ ഈ എളിയ വാക്കുകളെ അവസാനിപ്പിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. மோட்டிவேஷனல் வேல்யூபிள் அண்ட் அட்வைஸ். தேங்க்யூ டீச்சர். அடுத்ததாக நமக்கு டைம் இல்லை, நமது ஜலானி சார் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக ஒரே ஒரு 30 செகண்ட்ஸு. 7th படிக்கும்போது ஒரு எலியை பிடிச்சிட்டு கொண்டு வந்து டிசெக்ஷன்னு சொல்லிது நமக்காக வந்து அதுக்கு ஒரு ட்ரே, ஃபோர்செப்ஸு, சிசரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு அதை வந்து பண்ணி காட்டினார், ஆப்ரேஷன் பண்ணி காட்டினார். நான் காலேஜில் படிக்கும்போது தான் எங்களுக்கு அந்த டிசெக்ஷனுக்கு வந்துட்டு 30 மார்க் கொடுத்தாங்க. அப்போ தான் யோசனை பண்ணேன் நான், நம்ம 76 ஒரு 12 வயசில் வந்துட்டு நமக்கு சார் வந்து இவ்வளோ டெடிக்கேஷனாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கணுமா? ஒரு எலியை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த எலியை பிடிச்சி அதுக்கு வந்து கொண்டு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து பண்ணுறாருன்னா அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளாம் முன்னேறி இருக்கோன்றதுக்காக அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய ஜலாலுதீன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். കനിയിട ഏറിയ ചുളയും മുറ്റൽ കഴയിട ഏറിയ ചാറും പനിമലർ ഊറിയ തേനും നനി പശു വഴങ്ങും പാലും തെന്നൈ നൽകിയ കുളിരിള നീരും இனிமை என்பேன் ஆயினும் தமிழை என் உயிர் என்பேன். இது பாரதிதாசன் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு 4 வரி கவிதை. மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய
துர்ரா சார் அவர்களே, மரியாதைக்குரிய சுமதி டீச்சர் அவர்களே, என் முன்னால் வீற்றிருக்கக்கூடிய என் அன்பு குழந்தைகளே, நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டாம் என்பது எனக்கு அறிவுறுத்தப்பட்ட ஒரு வேண்டுகோள். அதைவிட நான் ஒரு பயணத்தில் இருக்கிறேன் தற்போது. எனக்காக 4-5 பேர்கள் காத்திருக்கிறார்கள். யாரையுமே காத்திருக்க வைப்பது என்னுடைய பழக்கம் அல்ல. குறிப்பிட்ட நேரத்தில் நேரம் தவறாமை என்பது என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை எல்லாம் நமக்கு கடினமான மொழி என்று கூறின இந்தியை நமக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். அதிகமாக உபதேசங்களோ அறிவுரைகளோ கூறுவதற்குரிய நேரமோ அதற்குரிய கூட்டமோ அல்ல இது. உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு இருந்த அந்த பழக்க வழக்கங்கள், அறியா பருவம், அரைக்கால் டவுசர், அடி வாங்கின காலகட்டம், இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்குரிய நேரம் இப்போது உங்களுக்குரியது. ஆசிரியர்களானிய நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலும் பல விதங்களிலும் எங்கள் குழந்தைகளான உங்களிடம் கடுமையான முறையிலும் நேசமான முறையிலும் பழகி இருக்கலாம். அவற்றை பங்கு வைப்பதை விட உங்களுடைய அனுபவங்களை பங்கு வைப்பதுதான் பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஒரு அடித்தரமாக மாறும். யாக்கையும் இளமையும் செல்வமும் நிலையா என்பது அடிகளாரனுடைய உரை. அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின், பிறவோர் அவைக்களம் பிழைத்து பெயர்மின். பற்று என்பதும் பாசம் என்பது நட்பு என்பது அல்ல. சரித்திரமெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் படித்தோம். சும்மா இருக்கும்போது ஏதாவது பாடங்கள், அன்றைக்கு நான் ஏற்கனவே கூறியது போல அந்த காலத்துல எல்லாம் புஸ்தகம் வாங்கணும். ராமாயணம் பெரிய புஸ்தகமாக இருக்கு, இவ்வளோதண்டி இருக்கு, வாங்கணும். மகாபாரதம் வாங்கணும், நலவெண்பா வாங்கணும், சிலப்பதிகாரம் வாங்கணும். இதையெல்லாம் வாங்குவதற்கு நம்மிடம் பொருளாதாரம் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. வாங்குவதற்கு சிரமம், படிப்பதற்கு சிரமமாக இருக்குது. இன்றைக்கி அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் போதும், டவுன்லோட் பண்ணோன்னு தானே முழுவதும் வந்துடும். சும்மா இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஔவையாரை பற்றி படித்து பாருங்கள், பாரிவள்ளலை பற்றி படித்து பாருங்கள், சேரனை பற்றி படித்து பாருங்கள், கபிலரை பற்றி படித்து பாருங்கள். அதில் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய அறிவுரைகள் தெரியும். அதை விட ராமாயணம் ஒன்று படித்து பார்த்து இடையிடையே படித்து பாருங்கள். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி நான் நிறுத்துறேன். எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால தான், இல்லைன்னா உங்களை விட்டு போகணுங்கிறது எனக்கு இப்போதைக்கு மாற வேண்டும் என்பது என் மனசில் கடுகளவும் எண்ணம் இல்லாததா. அந்த அளவுக்கு உங்களோட ஒன்றி போன உள்ளம் அமைந்த ஆசிரியர்களாக நாங்கள். அதுக்குத்தான் ராவண வதம் செய்ய வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன? ராவணன் வரம் பெற்றவன், சாகா வரம் பெற்றவன் தன்னிடமே, இல்லையா? என்னால் சாகா வரம் பெற்றவன் ஒரே ஒரு காரணத்தை தவிர வேற எல்லாம். அப்படி இருக்கும்போது கூட அவனுடைய வீரத்திற்கு இழுக்கு வரக்கூடாது என்பதற்காக எல்லா பொருட்களிலுமிருந்தும் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டான். சகல ஆயுதங்கள், வனவிலங்குகள் இருக்கக்கூடிய முழுவன் இடங்களிலும் இருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும், அவற்றினால் எனக்கு சாவு வரக்கூடாது என்று கேட்டான். பரமசிவன் அந்த வரத்தையும் கொடுத்தான். நான் ஒன்று மட்டும் கேட்கல, மனிதன் எவனாவது தாக்கி நான் இறந்து போகக்கூடாது என்பதை மட்டும் அவன் கேட்கல. அப்போ கூட இருந்த மாமன் சொன்னா நீ அதை விட்டுட்டேன்னு. ராவணன் பதில் சொன்னா, மனுஷன் சாதாரண ஒரு 5 அடி உயரமுடைய அல்லது 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன், அவனிடமிருந்து எனக்கு தாக்குதல் வரக்கூடாது, அவனால் நான் இறந்து போகக்கூடாதுன்னு கேட்டேன்னா இதை விட இழிவானது எது இருக்கு? நான் நினைத்த அளவிற்கு உயரக்கூடியவன், 10 தலைகளை உடையவன், அறிவு சார்ந்தவன், நான் பெற்றிருக்கக்கூடிய, நான் செய்திருக்கக்கூடிய தவத்தின் பயனாக நான் பெற்றிருக்கக்கூடிய அந்த சக்தியை அழிப்பதற்கு யாருக்குமே முடியாது. அப்படி இருக்கும்போது சாதாரண மனுஷன் போய் நான் எதற்கு? அது இருமாப்பு, அது இருக்கக்கூடாது என்பதற்கு தான் சொன்னேன். அது இருமாப்பு, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. சுருக்கி சொல்லுகிறேன், யுத்தம் முடிஞ்சது, ராமனால் தாக்கப்பட்டான், ராவணன் விழுந்து கிடக்கிறான். ராமன் அப்போது உயிரோடு விழுந்து கிடக்கக்கூடிய ராவணனிடம் தன்னுடைய தம்பியை லக்குவனை அழைத்து, லக்குவா
தம்பி, நிறுத்துறேன். இந்த ஒரு சம்பவத்தோடு நிறுத்துகிறேன். ராவணன் நம்ம நினைக்கிற சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவன் அரக்கராக இருந்தாலும் பண்பாடு உடையவன், நல்ல பக்தி உடையவன், நல்ல இசைக்கலைஞன், நல்ல அரசியல்வாதி. தெய்வத்திட்ட என்கிட்ட ஒரு முறை இவன் வரம் இருந்து, நான் பரமசிவனாக இருந்த சமயத்திலே வரம் இருந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் நலம் வேணும் என்று கேட்டவன், பொன் செய்த வீடு வேண்டும் என்று கேட்டவன், மரங்களெல்லாம் கனகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டவன். அதனால நல்ல அரசியல்வாதி. அவனிடம் நிறைய அறிவு இருக்கிறது, அவனுடைய உபதேசங்கள் இருக்கிறது. நீ அவனிடம் சென்று சற்று அறிவுரைகள் வாங்கி வா. யார் யாரிடம் கூறி யாரிடம் வாங்க சொல்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நிமிஷத்தில் இருந்தாலும் நமக்கு தேவையானதை யாரிடமும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது நம்மை விட உயர்ந்தவர்களாக இருக்கலாம், சமமானவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். படிப்பு, டிகிரி, BA, MA, IAS என்பது மட்டும் அறிவல்ல. அந்த டிகிரி இல்லாமலே இருப்பது அறிவோடு இருப்பவர்களும் நிறைய உண்டு. எனவே கல்வி அதுக்கு ஒரு அடையாளமே அல்ல. அந்த முறையில் ராமன் அனுப்புகிறான். லக்குவன் போய் நேர ராவணன் விழுந்து கிடக்கிறான். ராமன் தலைமாட்டு பக்கத்தில் போய் கேட்போம். கொஞ்சம் கேளுங்க, ஒரு நிமிஷம் மட்டும் கவனிச்சு கேளு. ராமன் தலைமாட்டுக்கிட்ட போய் நிற்பான். ராவணன் கண்ணை முடிச்சு பார்ப்பான். பக்கத்தில் லக்குவன் நிற்கிறான். அவனுக்கு தெரியல, போயிடுவான். ஒன்றும் பேசாமல் கண்ணை பழையபடியும் மூடிக்கிடுவான். லக்குவன் 2-5 நிமிஷம் நின்றுட்டு பழையபடி திரும்பி போயிடுவான். ராமன் கேட்பான், என்ன சொன்னார் என்ன சொன்னார்? அவளோடு கேட்கிறான், என்னெல்லாம் சொன்னான், எனக்கு தெரியாத அறிவுரைகள் என்ன சொல்லி இருக்கிறான் சொல்லுன்னு. இல்லைன்னா நான் போனேன், தலைமாட்டுக்கிட்ட போய் நின்று கண்ணை திறந்து பார்த்தான். ராவணன் ஒன்றும் சொல்லலை, கண்ணை மூடிக்கிட்டான். நான் மாடான்னு சொல்லி நான் வந்துட்டேன். தம்பி, தவறு செய்து விட்டாய். கீழே விழுந்து கிடப்பவன் ராவணன் அல்ல, ஒரு நாட்டினுடைய மன்னன். ஒரு நாட்டினுடைய அதிகாரம் இப்போது அவன் கையில் தான் இருக்கிறது. மன்னரிடம் நாம் அறிவுரையோ அல்லது தர்மமோ ஏதாவது பெற வேண்டுமானால் அவர்களுடைய காலடியில் போய் நிற்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் பண்பாடு. நின்றால் மட்டும் போதாது, தேவை நமக்கு. அதனால் நாம் தான் கையேந்தி கேட்க வேண்டும். இதெல்லாம் அடிப்படையான ஒரு சில தத்துவங்கள். நமக்கு தேவை. அவர்கிட்ட போய் எப்படி நம்ம கேட்கறது? அவர்கிட்ட நம்ம கேட்டோன்னு சொன்னால் நம்முடைய கௌரவம் குறைந்து போகுமோ என்றுள்ள அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம். அறிவுடையவர் அவர் ஆனால் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது நம்முடைய உரிமை. எனவே நீ என்ன செய்யணும்? நீதான் முதலில் காலடியில் போய் நின்று அவன் கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய சமயத்தில், ராவணா, மன்னன் என்று கூட அழைக்க வேண்டாம், நான் உன்னிடம் சில உதவிகள் பெற வந்திருக்கிறேன் என்று நீ தான் சொல்லணும். போய் கேட்டுடுவான்னு சொன்னான். மீண்டும் லக்குவன் செல்லுகிறான். காலடியில் போய் நிற்கின்றான். கண்ணை திறந்து பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது, வணக்கம் வணக்கம். என்ன லக்குவனா? அண்ணன் அனுப்பி வைத்தார். அது எனக்கு தெரியுமே. உங்களுடைய அண்ணன் ராமனை பற்றி எனக்கு நன்றாக தெரியுமே. என்ன விஷயம்? உங்களிடம் இருந்து சில அறிவுரைகள் வாங்கி வர சொன்னார். அப்படியா? நிறைய நான் சொல்றேன், அதையெல்லாம் வைத்துக்கொள். ஆனால் 3 விஷயத்தை மறந்துடாத. முதலில் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள், அந்த 3 விஷயத்தைகளை மட்டும் சொல்லி நான் நிறுத்துகிறேன். 1, நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று உன் மனதில் தோன்றினால், அது யாருக்காவது உதவி செய்கிறதோ அல்லது வேறு ஏதாவது வகையில் ஒரு ஆளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினால் உடனே செய்திரு. அது சாயந்தரம் ஆகட்டும், நாளை ஆகட்டும், நாளை கழிச்சு ஆகட்டும், நான் போயிட்டு வந்துட்டு ஆகட்டும், இந்த விளக்கமெல்லாம் வேண்டாம். அதை மாற்றி போடாதே. நல்லது செய்ய வேண்டும் என்றால் உடனே செய்துவிடு. 2வது, தீய ஏதாவது செயல்கள் செய்யணும்னு நம்ம மனசில் வருது, இது செஞ்சோன்னா தப்பு அப்படிங்கிறது மாதிரி உன் மனசில் தோணுச்சுன்னா அதை எந்த அளவுக்கு நீட்டி போட முடியுமோ நீட்டி போடு, செய்யாத. அப்படி சமயம் தாழ்த்தினை ஆனால் ஒருவேளை அது செய்யாமலேயே நீ தப்பித்து விடலாம். 2, மிக முக்கியமான விஷயம். 3வது, ரகசியம். எந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், நண்பர்களிடையே பிரச்சனை இருக்கலாம்,
அரசியலிலே பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வரும், குடுக்கல் வாங்கல் இருக்கலாம். என்றாலும் ரகசியம் ஒரு ஆளுக்கு தெரிவது மட்டும்தான் ரகசியம். நீ அதை வேறொருவனுடன் பங்கு வைத்தாயானால் அது ரகசியம் அல்ல. அதுக்கு சின்ன உதாரணத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்று முதல்ல சொல்லுவான். நான் தவம் செய்தேன் ஒரு முறை, என்னுடைய மக்களுக்காக வேண்டி, என்னுடைய நாட்டு மக்களுக்காக வேண்டி. பலதும் பல முறையும் கேட்டேன், எல்லாம் கிடைத்தது. கடைசியாக மனசுல ஒரு எண்ணம் இருந்தது, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிரஜைகள், என்னுடைய அரக்கர் கூட்டம் எல்லாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாட பசியார உண்டு உறங்கி அவர்கள் இருக்கிறார்கள், பொன் செய்த வீட்டிலே இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் இவர்கள் மரணத்திற்கு பின்பு என்னாகும் அது எனக்கு தெரியாது. இவருடைய மரணத்திற்கு பின்பு இவர்களுக்கு என்ன ஆகும் என்பது தெரியாது. எனவே என் மனசுல தோன்றது, இந்த தவத்தின் பயனாக நான் கேட்கக்கூடிய ஒரு வரம் என்பது என்னென்றால், என்னுடைய பிரஜையெல்லாம் மரணத்திற்கு பிறகு சொர்க்க வாழ்வு கிடைக்கணும். அவங்களுக்கு எனக்காக வேண்டியல்ல, என்னுடைய பிரஜைகள், என்னுடைய மக்கள், அவர்கள் மரணத்திற்கு பிறகு சொர்க்க வாழ்வை அடைய வேண்டும் என்று கேட்க நினைத்தேன். பரமசிவன் எனக்கு அந்த வரத்தையும் தந்தான். வரத்தை பெற்றுக்கொண்டேன். நம்ம மக்களுக்கு தானே, நம்ம பிரஜைகளுக்கு கொடுக்க வேண்டியது தானே. இதை வாங்கிட்டோம்ல, வரத்தை வாங்கிவிட்டோம் அல்லவா. இனி இரண்டாவது இது என்ன வரம் என்பதை நாம் பின்னர் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளலாம்னு மாற்றி வச்சேன். நடைமுறை ஆகலை. இரண்டாவது, சூர்பனகை ஓடி வந்தால், வனத்தில் போனால், ராமனுக்கு பின்னால் போனால், லக்ஷ்மனுக்கு பின்னால் போனால், அவனுடைய அழகை கண்டால் இவள் மயங்கினாள். இவளுடைய செயலின் மோசத்தின் காரணமாக அவர்கள் சூர்பனகையை தண்டித்தார்கள். அந்த தண்டனையை என் மீது சுமத்துவதற்காக வந்து நின்று என்ன சொன்னாள், தோளையே சொல்லுகேனோ சுடர் விடும்பும் வாழையே சொல்லுகேனு சொல்லி அங்கே இருந்த சீதையை பற்றி புகழ்ந்து பேசினான். ஏன் மனசு சஞ்சலப்பட்டது. உடனேயே சீதையின் மீது பற்றுதல் வந்தது. போய் அன்னைக்கே போய் சீதையை அடியோடு தூக்கிட்டு வந்துட்டு. ரெண்டாவது சம்பவம். மூணாவது சம்பவம், என்னுடைய உயிர் ஒரு இடத்துல, என் உடம்புல ஒரு இடத்துல இருக்கணும், அது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த வரம் கொடுத்த தெய்வத்திற்கும் அதை பெற்றுக்கொண்ட எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ரகசியத்தை என்னுடன் இருந்த என்னுடைய அருமை சகோதரன், என் இரத்தத்தின் இரத்தமான சகோதரன் விபீடனின் மட்டும் நான் சொன்னேன். நீ வச்சுக்கோ, எனக்கு இருக்கக்கூடிய உயிர் எங்க இருக்கிறது, என்னை யானை தாக்கினாலும், அம்புகள் முழுவதும் என் சரமாக என் உடம்பில் விழுந்தாலும், என் கொப்புளின் மையப்பகுதியில் அம்பு பாய்ந்தால் மட்டுமே எனக்கு மரணம் சம்பவிக்கும். அல்லன்னு சொன்னால் என்னால் மரண முடியாது. அதான் வாரணம் புரதம் மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌரி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு திரும்பி வந்தேன்னு சொல்லி யுத்தத்துக்கு போயிட்டு தான் சமயத்தில் வருவான். இல்லை, வான் நகும், மண்ணு நகும், மானம் நகும், எல்லாமே நகும் என்றாலும் பகைஞர் நல்லவர், நான் நகு பகைஞர் நகுவர் என்றாலும் கூட வேல் நகு, வேலானது வெட்கப்படக்கூடிய கண்களை உடைய சீதை என்னை பார்த்து கேலி செய்வாளே என்று நான் கலங்குகிறேன் என்று ஒரு தடவை சொன்னவன். அதனால என்ன ஆகும், இந்த விஷயத்தையும் சொல்லாதே என்று இந்த 3 ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போனான். அது 3மே தவறி போனது. விபீடனன் சொல்லி வைத்தான். விபீடனனுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால் மட்டும்தான் ராவணனிடம் போய் சேர்ந்த விபீடனன், ராவணனை உன்னால் கொல்லவே முடியாது, அவனை கொல்ல வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய விதத்தில் அந்த இடத்தில் அம்பு விட்டாயானால் மட்டும்தான் கொல்ல முடியும் என்று விபீடனன் ராமனிடம் போய் சேர்ந்ததுக்கு பிறகு மறுகண்ட சாடுறான். அரசியலில் அந்த பக்கமும் இந்த பக்கமெல்லாம் போகிறோம் இல்லையா, அதுபோல் அங்கு போனவன் அதை சொல்லிக் கொடுத்தான். அதை தெரிந்து கொண்ட ராமன் அனுமனுடைய தோளிலே ஏறினான், வளர்ந்தான். அனுமனான் வளர்ந்தோறும் ராவணன் வளர்ந்தோறும் அனுமனும் வளருவான். இதற்கும் இணையானவர்கள். அந்த வகையில் நேரடியாக நின்றான். நின்ற இடத்தில் அம்பு கொப்புளில் பாய்ந்தது, சரிந்து வீழ்ந்தான். அப்போ 3 உபதேசங்கள். இதுபோல இன்னும் உபதேசங்கள் நிறைய இருக்கின்றன, கருத்துக்கள் இருக்கிறது. நேரமின்மையின் காரணத்தினால் உங்களையெல்லாம் பார்த்ததில், உங்களை சந்தித்ததில், என் உடத்திலிருந்து
கண்ணீர் கசியும் அளவிற்கு என்னுள் பாசம் விரைந்து தழும்புகிறது. இவ்வாய்ப்பு இன்னும் பல ஆண்டுகள் பல்லாண்டுகள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நாம் அனைவரும் வாழ்வதற்கு இறைவன் நமக்கெல்லாருக்கும் வாய்ப்பளிக்கட்டும். அன்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் இதே இடத்துல உட்கார்ந்து அருமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு நேரம் முன்னால் தான் ராஜன் சார் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு வந்தபோது அன்னார் நம்மிடையே இல்லை. அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். உங்கள் அனைவருக்கும் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் இறைவன் நம் அனைவருக்கும் தந்தரட்டும் என்று வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். இனம், மொழி, ஜாதி, மதம் இதெல்லாம் கடந்து ஒரு விஷயத்தை பேசக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். அது நிறுவனமாச்சு சாரோட பேச்சிலிருந்து. ரகசியம்னா என்னன்னு சார் சொன்னார். அது வரலாறு மட்டும் கிடையாது, சார் சொன்னது நமக்கும் சேர்ந்தது தான். அந்த ரகசியத்தை காப்பாற்றப்படணும். அதை உங்களை விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. நமது நண்பர் அமிர்தம் வந்துட்டு சாரை பற்றி ரெண்டு வார்த்தை பேசணுன்னாரு. அது கொஞ்சம் 2 வார்த்தை. ஏன்னா நமக்கு தான் சுற்றுப்பட்ட படிப்பு வராது. அப்போ ஒரு ட்ரிப்பு கொஸ்டின் பேப்பரோட உள்ளே வர்றாரு, எங்கள் கிளாஸுக்குள்ளே வர்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியாது. கிளாஸில் உள்ளே வந்த உடனே எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஒரு ஆளுக்கு, பின்ன செகண்ட் மார்க் ஒரு ஆள். அப்புறம் உடனே எல்லோரும் கேட்குறாங்க, செகண்ட் மார்க் எடுத்த யாருன்னு தெரியுமா? எல்லோரும் முடிக்கிறாங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க, அது ஆறு. என்கிட்ட கேட்டாங்க யார் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை அந்த சுமலி. அந்த பிள்ளை தான் சார் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே எல்லோரும் யாருக்குமே தெரியலை. ஏய் வாடா, வாடா முட்டாள், இங்கே வாடா, இவர் கூப்பிடாருண்ணே, நீ தான்டா செகண்ட் ப்ரைஸ். ஏன் நான் செகண்ட்? கிளாஸில் நான் செகண்டா? எனக்கு பார்த்தா எல்லாமே படம் போட்டு கிப்பரின் கருவியிலிருந்து எல்லாமே படம் போட்டு பாட்டாக பிரித்து போடுங்க. சயின்ஸ் எடுத்தார். மார்க்கு எல்லாம் அள்ளி கொட்டி போட்டிருக்கு. செகண்ட் மார்க்கு அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கு. என்ன பண்ணணும் பார்த்தோம், இல்லை உங்கள்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்குது, நீ நல்லா இந்த ஆர்ட்டில் இறங்குன அப்படின்னு சொன்னால், நீ யாருங்க மோகன் இருந்தான்ல, நீங்களாம் இறங்கினா வேறு ஒன்றும் வேண்டாம். 8ஆம் கிளாஸ் படித்து 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு லோயர் ஹையர் எழுதினா போதும், டிராக் மாஸ்டர் வந்துடலாம், அன்றைக்கி வந்துடலாம். ஆனால் அவர் சுட்டி காட்டினார். அது கழிஞ்சு 8ஆம் கிளாஸுக்கு போன பிறகு இது மாதிரி சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. என்ன செய்ய? ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? வாழ்த்துறை வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேரம் கருதி சார் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தபடியாக நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, நமக்கு பில்லராக இருந்து நம்மளை வளர்த்து விட்ட யூபிஎஸ்சில் அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. இன்றைக்கி எல்லாரும் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சொல்லும் பொழுது மற்ற ஆசிரியர்கள் எதுவும் சொல்லாத மாதிரி நமக்கு ஒரு புரிதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சில வார்த்தைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது பெருமதிப்பிற்குரிய ஆசீர்வாத் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்கிற அநேக நன்மைகள் இருக்கும். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் பட்ட பாடுகள் சொல்லி இது தீர்க்க முடியாது. இப்போ நினைத்து பார்த்தால் ஏதோ நிறைய தூரம் நாம் பயணம் செய்து வந்துவிட்டோம் என்ற நிலைக்கு நீங்கள் சிந்திக்கலாம். நான் கடந்த தடவை இதை மேடையில் பேசினேன். என்னுடைய பயணம் எங்கே, எதை நோக்கி என்று சொன்னேன். என்னுடைய பயணம் எங்கே, எதை நோக்கி இருப்பீர்கள்? வாழ்க்கை என்பது நாம் அமைத்துக் கொள்கின்ற ஒரு படுக்கையை, அந்த படுக்கையில் நாம் படுத்து உறங்குவது எப்படி என்பதெல்லாம் அந்த அமைத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தூக்கம் வருவது மனித இயல்பு. தூங்குவது மிகவும் இனிமையாக இருக்கணும். நாம் தூங்குவது நமக்கு இனிமையை தந்தால் மட்டும்தான் நாம் சந்தோஷம் பெற முடியும். அலைந்து திரிகின்ற ஒருவரை நான் பார்க்கிறேன். இரவெல்லாம் தூங்காமல் இருக்கிற ஒருவர்
ஒரு பேருந்து நிலையத்தில் சாய்ந்த இருக்கல் இருந்து அழகாக குரட்டை விட்டு தூங்குகிறார். இன்னொருவர் உட்கார்ந்து இருந்து கொண்டு, ஐயோ எனக்கு தூக்கமே வரவில்லையே, நான் என்ன செய்வது, கண்ணை மூடிக்கொண்டு நினைத்து நினைத்து பார்க்கிறான், ஆனாலும் தூக்கம் வரல. என்ன காரணம்? இந்த இருவருக்கும் இரண்டு விதமான குணங்கள் இருக்கும். நான் முதல் சொன்னவன் தன்னுடைய உழைப்பில் முகமும் கவனம் செலுத்தின காரணத்தால் தன்னுடைய உடலுடைய வேதனையை பொருட்படுத்தாமல் தான் செய்த பணியை செய்து முடித்ததின் காரணத்தால் ஒரு நிம்மதியில் அவன் இருந்து மன நிறைவோடு அவன் சிந்தித்து பார்த்தான். அவன் வாழ்க்கையில் வந்த தூரத்தை நினைத்து அவனை அறியாமலே மயங்கி விட்டான், உறங்கி விட்டான். இன்னொருவன் யாரை நாம் கெடுக்கலாம், எப்படி நாம் சம்பாதிக்கலாம் நாளை என்பதை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அவன் செயலிழந்து சம்பாதிக்க முடியாமல் ஒரு மூலையிலே உட்கார்ந்து தூங்கலாம் என்று சொன்னாலும் கூட அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இது மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிற நிலை. மனைவி ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு போய் கொடுத்து அது குடிக்குமோ இருக்கிற அந்த சுகம் இருக்குதே, அது தாகமா இருக்கிறவன் தண்ணி குடிச்சாதான் தெரியும். நல்ல வெயில்ல வந்து தாகமா இருக்கும். என் மாணவன் ஜெயலானி கடையை போய் நல்ல தாகத்தோடு வரும்போது தண்ணி குடிக்க கேட்பாங்க, ஐயா டீ வேணுமா? இல்லைங்க. ஜூஸ் வேணுமா? இல்லைங்க. பின்ன என்ன வேணும்? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி குடிக்கிற சுகம் உள்ளுக்கு இறங்கும் போது அது விலை கொண்டு போட்ட உடனே, ஏ மனுஷா, உன்னை கெட்டிட்டு வந்து நான் என்ன பாடுபடுறேன், இப்பதான் உங்க நாத்தனா வந்து உங்க மதினியார் வந்து போடுன்னு போயிட்டு இந்த குடும்பத்துல வந்து நான் என்னையா கண்டேன், என்ன சுகத்தை கண்டுட்டேன், அட பாவி மகளே, குடும்பத்தை கெடுக்கப்பட்டு எப்படி இருக்கும்? எவன் சொன்னா, யாரு சொன்னா, எவன் சொன்னா நான் சொல்லுவேன். என்ன உண்டாக போகுது? குடும்பத்தை பிரிவினை உருவாக்குகின்ற செயல்பாடுகள். ஆகதான் சொல்றேன், சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லு. பசி தாகத்தை தீர்க்க வைத்து ஆகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்கும்போது, எங்க உங்க மதினியார் வந்து இப்படி சொல்லிட்டு போறாங்களே, அப்படியா சொன்னாங்களா, சரி நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு அமைதியான பேச்சு இருக்கும். அதை விட்டு நீங்க திரிக்க அது முறுக்க உடைஞ்சு போகணும்னா வாழ்க்கையே சிதறி போகுமே. ஆனால்தான் சொல்லுகின்ற காரியத்தை சொல்லுகின்ற இடத்தில் சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். நாம் இப்போ பெறப்போகின்ற ஒரு உண்மையான காரணம், வயதானவர்கள் கிடைக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம், அன்பு. அன்புதான் நாம் இப்போவுக்கு தேவை. யார் இருந்தாலும் அன்பு வரும். வயதாகி போயிடுச்சுன்னா நாம் எதிர்பார்க்க அன்பு தன் மனைவியிடம். பேர பிள்ளைகள் ஓடி வந்த தாத்தா என்று தன்னை கட்டி சேர்ந்து பிடிக்கும், பாட்டி என்று தன்னை கட்டி சேர்ந்து பிடிக்கும் போது தன்னுடைய உடல் வலி போயிருது, உடல் இருக்க வேதனை, கால் இருக்க வலி போயிருது, தலைவலி போயிருது, காய்ச்சல் போயிருது, ஒரு பெரிய சந்தோஷம் தனக்கு வந்துடும். ஏன்? அது பேர குழந்தைகளுடைய கிடைக்கிற சந்தோஷம் நம்ம வியாதியை மாற்றி விடும். வீடு போகும்போது கடையை விட்டு வீட்டுல இருந்து வரும்போது சொல்லுவாங்க, தாத்தா எப்போ வருவீங்க? ஏமா வரும்போது எனக்கு இந்த இன்ன கடையிலிருந்து இன்ன முட்டாய் வாங்கிட்டு வரணும். அது கடை பிள்ளைகிட்டு சொல்லும், இந்த கடையிலிருந்து இன்ன முட்டாய் வாங்கி கொடுக்கணும், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கிடைக்கிற ஒரு அன்பு நமக்கு வேணுமா இருந்தால் நாம் குடும்பம் என்பதை நான் சொன்ன இடத்துக்கே வச்சு கொண்டு வந்துருங்க. சொல்ல வேண்டிய இடத்தில் மனைவியிடம் சொல்ல வேண்டிய இடத்தில் மனைவியிடம் சொல்லணும், கணவன் சொல்ற இடத்துல கணவன் சொல்ல வேண்டிய சொல்லணும், பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டிய விஷயத்துல பிள்ளைகிட்ட சொல்லணும். அதுதான் ஒரு சந்தோஷ குடும்பமா இருக்கும். ஒரு பக்கம் பாடினா ஒரு பாடல், எங்கே போயிட்டாரு பாடல் இருக்காரா? அமிர்தம் போயிட்டாரா? அவர் பாடலாம், அழகான ஒரு பாட்டு பாடலாம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்தாலும் தேடி ஓடு. மாத்திடுங்க, அன்பு எங்கே அன்பு எங்கே என்று தேடு, அது எங்கே இருக்குது என்று தேடி ஓடு, அது இல்லை என்றால் சுடுகாடு. எது இல்லை என்றால் அன்பு இல்லை என்றால் அது சுடுகாடு. ஆக அன்பு ஒன்று நமக்கு வேண்டியது. அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு 3 எழுத்தை நாம் முன்னிருப்பா கவனிக்கணும். அதில் இருக்கிற அப்பா அம்மாவுடைய எழுத்துக்கள் நமக்கு தேவையானதுதான். நினைத்து பார்த்து பிரித்து பார்ப்பதே இல்லை, செயலில் இருக்கணும், செயல்பாடுல இருக்கணும்.
தன் வீட்டுக்கு வந்து ஒரு புதியவர் வர ஒருத்தர் வந்து அவன் உடனே என்ன செய்யறாங்க, வீட்டில் இருந்து பெண்கள் ஒரு டம்ளர்ல தண்ணி நிறைவாக கொண்டு கொடுப்பாங்க. உணவு உண்ணுகிற நேரமாக இருந்தாலும் அவளுக்கு முதல் கொடுக்க வேண்டிய தாகம் தீர்க்கணும். தாகம் பைபிள்ல சிலுவையில் சொன்ன மாதிரி, நான் தாகமாக இருக்கிறேன், என் தாகத்தை தீர்க்க உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அவர் எதை எதிர்பார்த்தார் ஆண்டவர்? அவர் நம்மளை எப்பயும் நம்ம மேல தாகமா இருக்கு. என் பையன் திருந்த மாட்டானா? நான் பெற்ற என் குழந்தைகள் மருமக என்னை நினைச்சு பார்க்காதா? அதிகாலை என்கிட்ட அப்பாட்ட கேட்கிற மாதிரி, தாத்தாட்ட நம்ம கேட்கிற மாதிரி நாம் இறைவனை பார்த்து, ஆண்டவரே அப்பா எனக்கு இன்னெல்லாம் வேணும். அவர் தான் எல்லாரும் அவர்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட இல்ல. பொக்கிஷம் எங்க இருக்குன்னா அங்கே இருக்கு, அவர் கையில் இருக்கு. நீ கேட்டா கொடுத்திருப்பாரு, நீ கேட்கல அதான் உனக்கு கிடைக்கல. கேட்டா நிச்சயம் கேட்டு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அங்க தாகமா இருக்கேன்னு சொன்ன சிலுவையில் சொன்னாரு, நான் அங்க தாகமா இருக்கிறேன். அவர் மனிதன் மக்களை பார்த்து பார்த்தார், நான் இந்த பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறேனே, இனி மனமாறம் இல்லாத இருக்கிறார்களே, இவங்க மனம் மாறணுமே என்ற அந்த எண்ணத்தால் உண்டான ஒரு தாகம், நான் தாகமா இருந்து சொன்னார். நாம் எல்லாம் தாகமா தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தாகம் நமக்கு இருக்கு. என் குடும்பம் இப்படி இருக்கணும்னு சொல்லி எண்ணத்தோடு தாகமாக இருக்கிறோம். நான் நம்ம பிள்ளைகளை அடிக்கடி நினைப்பேன், எல்லா பேரும் சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படி உயர்ந்து இருப்பதுக்கு காரணம் விடாமுயற்சி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்றதன் மெய்வருந்த கூலி தரும் 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 தந்து கொண்டே இருக்கும். விடாதீங்க, சோர்ந்து போய் விழுந்து விடாதீங்க. ஒரு சோம்பல்காரன்ட்ட போய் நீங்க கதை பேசாதீங்க. ஒரு சுறுசுறுப்பா இருக்க நீங்க பேசி பாருங்களேன், அவன் வழி சொல்லி தருவான். ஒரு சோம்பேறிட்டு போய் கேட்டீங்கன்னா அவன் எதை சொல்லுவான்? அவன் சோம்பலை பற்றி தான் சொல்லுவான், சுறுசுறுப்பான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர மாட்டான். நான் மனித வாழ்க்கையில தினந்தோறும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்க நீங்கள், நான் புதுமையாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பார்த்தேன், சந்தோஷத்தை பார்த்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் பெட்ரோல் பம்பிலிருந்து எங்களுக்காக எதிர்பார்த்திருந்த காத்து அழைத்து வருகின்ற நிலையை பார்த்தேன். வரும்போது நீங்க எதிர்பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. நான் வரும்போதெல்லாம் என்னை வாழ வைத்த பள்ளியை நோக்கி பார்த்தேன். இறைவா, அன்னைக்கு 32 ஆண்டுகள் இதுல ஏற வச்சுங்களே, இறங்கி ஏறி இன்றைக்கு ஏற முடியுமா? முடியாது. இன்றைக்கு முடியாது. முடிந்ததான் முடிந்தன, இனியும் வைத்திருக்கிறாரே அது இறைவனுடைய செயல். அந்த செயலில் தான் நம்ம பார்க்கிறோம். ஏழைப்பாறைக்கும் பாமனாருக்கும் குமிழிகளுக்காக கொண்டு போய் பரிசுக்காக கொண்டு போய் பாடல்கள் எழுதி வைத்தது. இப்போ அந்த இடத்த நான் தேவி நினைச்சு பார்க்கிறேன். அந்த பொண்ணு கதாபிரசங்கம் சொல்லணும். இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் தெரியுமா உங்களுக்கு? கோபி சார், வெரி குட், ஞாபகம் இருக்கு இல்லையா? அவரை வைத்து அவர் பாடலாம் அவன் என்ன பண்ணுவார். அப்ப தேவியை நாங்க நெல்லி எங்க இஞ்சிக்காட்டு இருந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வந்த சிலோன்காரங்க. நான் 7:30 மணிக்கு போயிருக்கோம். கவிதை ஏறுது, பாட்டு எழுதிருக்கு. அது சொல்ல சொல்ல அவரு பண்ணணும். ஆனா நாம் எப்படி பாடுறோமோ அந்த பாட்டை அப்படியே அந்த பொண்ணு ரிசீவ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். எப்படி சொல்றோமோ அதே மாதிரி பாடி திருப்பி கொடுத்துரும். அந்த பொண்ணை நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். நான் பல இடங்கள்லாம் சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளை அழகா பாடுற பிள்ளைகள் இருக்கு, அழகா ஆடுற பிள்ளைகள் இருக்கு, அழகா ஓடுற பிள்ளைகள் இருக்கு. எல்லாம் செய்த திறன் உங்களை எல்லா கையில் இருக்குது. ஒரு தொழிலதிபர் என்று நான் நினைப்பேன், அந்தோனியை பற்றி நினைப்பேன். அன்னக்கல் போய் தெரியாத ஒரு கோயம்புத்தூர்ல போய் ஒருத்தருடைய வேலையிலிருந்து இரவும் பகலும் கஷ்டப்பட்டு விடாத தன் செயலை செய்து ஒரு நிலையில் இருக்கிறார் ஒரு தொழிலதிபர். என் அன்பு பிள்ளை ஜெயலலிதா நான் மறக்க முடியாது. ஜெயலலிதா மறக்கல. ஏன்னா சொல்றேன்னா, நீங்கெல்லாம் அந்த நிலையில சோர்ந்து போயிருப்பவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அவ்வளவுதான், சோர்ந்து இருக்கலாம் நீங்க. அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக சொல்ற வார்த்தைகள், வேற ஒன்றும் அல்ல. அவர் நிலையை நான் பார்க்கிறேன். அவர் பள்ளிக்கூடத்தை எப்படி படித்தாரு, எவ்வளவு தூரம் படித்தாரு, எவ்வளவு வருமானம் அந்த காலத்தில் இருந்தது, அவர் எப்படி இப்படி இருக்கிறாரு. அதை விட நான் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு 10 குடும்பத்திற்கு வாழ வைக்கிற ஒரு சூழலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரே. அவர் பெரியவர். நம்ம எப்போ சொல்லுவோம் ஆண்டவர் பெரியவர் இல்லையா? அவர் நேரடியாக நம்ம கொடுக்க மாட்டாரு. யாராவது ஒரு மனிதன் மூலம் தான் உங்களுக்கு கொடுப்பாரு இல்லையா? மோகன் நினைக்கிறேன், நல்ல போட்டோகிராஃபர், மறக்க முடியாது. தம்பி இடையெல்லாம் ஃபோன் பண்ண நினைப்பேன், நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன்ப்பா, மன்னிச்சுக்காமப்பா. எல்லாரும் அடிக்கடி ஃபோன் பண்ணி சார் பேசுவாங்க, ஐயா நிறைய வேலையை கொடுத்து விட்டாங்க, இங்கேருந்து ஊரை விட்டு ஓடி போனோம், ஓடி போடலாம், அங்கே போய் அமைதியாக இருக்கலாம். போனால்
அங்க கர்னல் ஜான் பென்னிக்கு குடியிருப்பவருடைய அந்த வட்டார பகுதி தலைவர் விடுவாங்களா? 10வது ஆண்டு நேற்றுக்கு கூட்டத்தையும் தொடருகேட்டாங்க. ஐயா எனக்கு நடக்க முடியாது, எனக்கு 2 வீலர் இல்லை சார். ஐயா நாங்க 2 வீலர் கொண்டு வரோம் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு, விடல. பள்ளியில வார்டன் பொறுப்புகள் அநேகம், ஆனா சிந்திக்காம இல்லை. நான் இறைவில் நினைப்பேன், ஜெபத்துக்கு முன்னால ஒரு ஜெபம் இருக்கும், அந்த ஜெபத்தில் பார்ப்பேன் யாரெல்லாம் பேர் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்க வந்தா பார்க்கலாம். அந்த பேர்லாம் உங்க பேர்கள்லாம் இருக்கு. என் அன்பு கண்மணிகள் என்னோட தொடர்புடைய நம்பர்கள் இருக்கு. வாட்ஸ்அப்ல பார்ப்பேன். பார்த்து நான் உங்களுக்காக இறை வேண்டிக்கிட்டு இருக்கேன். எந்த குறையும் வராது உங்களுக்கு. ஏன்னா நான் நிறைவாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவங்க. ஒரு அரசியல் கட்சியில் போன ஒரு மர்மம் உட்கார்ந்துருக்காரு, கண்ணாடிக்கார். இன்னைக்கு அவர் பெரிய ஒரு கடையில போட்டு அப்பாவை காப்பாற்றுகிற ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஆண்டவன் கொடுத்துருக்காரு. இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பாட்டியெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களெல்லாம் வார்த்தைகள் மட்டுமல்ல, வார்த்தை எது சொன்னதோ அதையின்படி செய்து வாழ்விக்கின்ற மனநிலையில் இருக்கிறவர்கள், எல்லா அனுபவத்தையும் பெற்றிருக்கிறவர்கள். இவர்களுக்கு நான் புதுமையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்வேன், நீங்கள் சொல்லுங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க, சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுங்க. செய்யாதவர்கள் செய்வார்கள், பெருமை உங்களை சேரும். செய்யாதவர்கள் செய்வார்கள், பெருமை உங்களை சேரும். அவர்களுக்கு போகாது, உங்களை தேடி வரும். என்னுடைய தாத்தா எவ்வளவு அன்பா என கூட்டு வச்சு அறிவுரை சொன்னார். ஏப்பா நீ இருக்கியப்பா, கட்டுன்னு இருக்கிறியப்பா, தாத்தா பாரு எவ்வளவு அன்பா சொன்னாரு. தாத்தா பிள்ளை, தாத்தாவை பெருசா இருக்கிறான் பிள்ளை பேரன். அந்த நிலைக்கு நீங்க வரணும். சோர்ந்து போக வேணாம். யாரையும் இறைவன் கைவிட்டது இல்லை. எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம். இது என்னது? 5 விரல்கள். இது என்னது? தலைவிரல். எங்க இந்த இடத்துக்கு இந்த விரல் வந்துருமா? இப்படி இந்த 4 விரல் மேல வந்துருமா? வருமா? இப்போ வருமா? இது மட்டும் தான் நிற்கும். இந்த விரல் மட்டும் தான் நிற்கும். எங்க அந்த விரல் எங்க போச்சு? அந்த பக்கம் தான் போச்சு. நான் இறைவன், நான் இறைவனாக இருக்கிறேன், உங்களை நான் படைத்து இருக்கிறேன், நாம் எல்லாம் ஒன்றுக்குள்ள தான் இருக்கிறேன், நான் செயலில் தான் இருப்பேன்னு சொல்லி இறைவன் செய்யாம நமக்கு உடல் உறுப்புகளிலும் கூட நமக்கு தன்மை தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை நினைக்கணும்? உங்க வாழ்க்கையில விடாமுயற்சி. நான் நினைச்சு சொல்லணும்னு நினைச்சதுதான், தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும். மறந்துடாங்க. சுகவீனமா விட்டுருங்க, பலவீனமா விட்டுருங்க, குடும்ப பிரச்சனையா விட்டுருங்க. நீங்க செய்து கொண்டே இருங்கள். பல மாதங்கள் அடைத்திருந்தது பெட்ரோல் பங்க், அது திறக்க வேண்டிய காலத்தை நான் சொன்னேன், அது நடக்க வேண்டியதில் நடக்கும் சார். நான் வேதனை போட்டு வந்தேன் ஜெயில சார், ஒன்றும் இல்லை சார், அது நடக்க வேண்டிய இடத்துல நடக்கும்னு சொன்னேன். நல்ல பக்குவமான மன உறுதியுடைய உழைப்பில் முன்னுக்கு தாகம் உள்ள ஒரு மனிதர் இருக்கிறாரு. உதாரணங்கள் சொன்னேன். அதே மாதிரி இங்க இருக்க அத்தனைவரும் அப்படிதான். யாருக்கு தான் போராட்டம் இல்லை? போராட்டம் தான் வாழ்க்கைக்கு மேலே இடம் கொண்டு போகும். போராட்டம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கைக்கு முன்னுக்கு போகும். போட்டி வேணும், பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி போடுங்கள். எது வேணாம், பொறாமை வேண்டாம். விடாமுயற்சியை செயல்படுங்கள். மற்றவர்களை நீங்கள், நான் சொன்னேன், ஒருத்தர் உட்கார்ந்து நாளை யாரை கெடுக்கலாம், யாரை என்ன செய்ய நினைச்சாங்க, அந்த நிலையில் நீங்க சிந்திக்காமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இறைவனை மட்டும் நம்புங்கள். உங்களையும் நீங்க நம்புங்க, உங்களை கூட வேலை செய்யறவரை நம்புங்க. உங்களுக்கு துரோகம் யாரும் செய்ய மாட்டான். ஆண்டவன் ஒருவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதிகமா பேசி உங்களை இந்த நேரத்தில், பசி நேரத்தில் நான் வேதப்படுத்த விரும்பல. நிறைவாக இருக்கிறாங்க. நான் என் கண்ணுக்கு தெரிவது வடிப்பில் யூபிஎஸ் வகுப்பில் 76 பிள்ளைங்க 82 பிள்ளைங்க வரிசை உட்காந்துக்கு மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒன்றும் அந்த குறையில்லை. அந்த குறைவாக உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் இன்று முதல் இந்த குறைகள்லாம் உங்களை விட்டு மாறிடும். எல்லாவித நன்மையும் நீங்க பெறுவீங்க. உங்களுக்கு ஆயுசும் பலனும் ஆண்டவன் கொடுப்பாரு. அடுத்த வருஷம் இதை விட அதிகமானவரை இங்கே சந்திக்கிறது நல்ல வழி வேணும். இதை அமைத்துக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு செயல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பல நாட்கள் கண்ணீர் நினைவாக நினைந்து பிளான் போட்டு செய்த காரியங்கள், அதை செய்து இத்தகைய சிறப்பான ஒரு முறையில் அமைச்சுக்கு தந்திருக்காங்க. இது பரவும், இது விரிவடையும். ஒரு நகர வழி நாம் பயணித்தோம். நகர வழியாக நீங்கள் மேலதாளத்தில் வந்தீங்க. எல்லாருடைய நான் கேட்டேன், வேணுமாப்பா? வேணும் சார். சேனை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. அது சிறு மந்தைகளாக இருந்தாலும் பெரும் கண்களுக்கு இன்று பார்த்திருக்கிறார்கள். இது பரவல பல இடத்துல இதை பேசுவாங்க.
இது பல இடத்துல இருக்க இந்த நல்ல நிலைகள் செல்லும். நம்முடைய நிலையில் நன்றி உள்ளவர்களாக மற்றவர் இருக்கிறதுக்கு செயல்பட்ட நல்ல உள்ள என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு முறை கூட நன்றி சொல்கிறேன். மெட்ராஸ்லேருந்து வந்தவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க, பல இதுவும் தூரமான இடங்களில் வந்தவங்க, உள்ளூரில் இருந்தவங்க அனைவரையும் ஒரு முறை நான் வாழ்த்தி வணங்கி சொல்லுகின்ற காரியம் ஒன்றே ஒன்று. எதை சொல்லணும்? சொல்ல வேண்டிய விதத்தை சொல்லுங்க, செயலில் முன்னில்லுங்க. எல்லா நன்மைகளும் உங்களை நாடி வரும். எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருளையும் கிருபையும் கொடுக்கட்டும் என இந்த நேரத்தில் அவரை இறைஞ்சி உங்களை வாழ்த்தி கேட்ட உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு ஒரு முறை கூட நன்றியோடு என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கத்துக்குரிய மாமா அவர்களே. உங்களுடைய வார்த்தைகளில் 3 முறை சொல்லிட்டார் ஒரு விஷயத்தை. நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியாது. எந்த நேரத்தில் எதை எங்கே எப்படி சொல்லணும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படும். தவறு பண்ணவங்க கூட தெரிஞ்சுக்கிடுவாங்க. மீண்டும் மீண்டும் உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி மாமா. அடுத்ததாக நான் கீழே வந்துடுறேன். ஒவ்வொருத்தராக வந்து லாஸ்ட் இயர் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எந்த வருஷம் யூபிஎஸ் ஹைஸ்கூலில் படித்தீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனீங்க, உங்களுக்கு குழந்தைங்கள என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வந்து கீழே வர சொல்கிறேன். வருக. ஆமாம், அது முடிச்சோன்னு நம்ம சாப்பிட போயிடலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. மை நேம் இஸ் டிஎஸ் கருப்புசாமி. முன்னால் நான் இருந்த தங்கமலை எஸ்டேட், படித்தது யூபிஎஸ். எனக்கு உயிருக்கு மேலான என்னை கல்வி பயிற்று இந்த நிலைமை கொண்டு வந்த என்னோட குரு ஆசீர்வாதம் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு நான் ஒசூர் போயிட்டேன், நியர்பை பெங்களூர். ஐ ஆம் லிவிங் இன் ஒசூர். 30-40 years I was working from TVS Motor Company, Secretary to Vice President. Only 4 years before I am retired in TVS Motor Company. Now I am working one more company. I am a manager in one more company. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்ததுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல. நேற்றா சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம கூட்டத்தில் கலந்துக்க வேணா உடனே ஓடி வந்துட்டேன். எஸ்ஆர்எஸ் புக் பண்ணி ஓடி வந்துட்டேன். உண்மையிலேயே டயர்டு இல்லை. ரெண்டாவதுங்க எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், கூட படித்தவெல்லாம் பார்க்கணும், சுருக்கமாக என்ன ஆசீர்வாதம் சாரை பார்க்கணும். அதனால் வந்துட்டேன். நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கு. இந்த கூட்டம் பத்தாது, நம்ம ஆளுகள்லாம் ரொம்ப பேர் வரணும். என்றைக்குனா நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், பேரம் பேத்தோடு சந்தோஷமாக நீண்ட ஆயுளை கொடுத்து ஆண்டவன் நல்லா எல்லாபடியும் நல்லா வச்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேர்ந்து வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஆசீர்வாதம் சார் நம்ம படிக்க வச்ச வாத்தியார்கள்லாம் நன்றி செலுத்தி நம்ம கூட அவங்க நீண்ட ஆயுளும் நல்லா இருக்கணும்னு ஆண்ட முனையத்தில் உங்களை வேண்டி இறைவனை வேண்டி கொண்டு ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். என் ஆசிரியர்கள் அனைவருக்கும், அம்மையார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அன்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் எம்ஏ படித்துவிட்டு இதார்த்தம் படித்தேன். அவர் நண்பர் பேர் இவர் நம்ம விஎஸ் ஐயப்பன். நம்ம ஸ்கூல்லையே நம்ம கிளாஸ்லேயே ரொம்ப சுழியான ஆள். இப்போ அவர் நம்ம ஸ்கூலில் இங்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் எம்ஏ படிச்சிருக்காரு. 3 பிள்ளைங்க. அவர் அங்கே உள்ள போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார். நமக்குள்ள அழைப்பின் பேரில் வந்திருக்கிறாரு. அவருக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 1961 மஞ்சுமலை எஸ்டேட்டில் பிறந்தேன். 1975 கவர்மெண்ட் யூபிஎஸ் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு வரை படிக்க முடிந்தது. அதற்கு மேல் படிக்க முடியவில்லை. குடும்பத்தின் வறுமையின் காரணமாக நாங்கள் என்னுடைய தகப்பனாருக்கு 9 பிள்ளைகள். வறுமையின் காரணமாக அந்த ஆண்டு அதிக பஞ்சமான ஆண்டுகளாக இருந்தது. அந்த வறுமையின் காரணமாக 7ஆம் நிலை வரை மாத்திரமே படிக்க முடிந்தது. நான் 1980களிலே வாலாடி எஸ்டேட்டில் திருமணமாகி அங்கே எஸ்டேட்டில் வேலை செய்து தபால் மேனாக, அதாவது போஸ்ட் மேனாக 23 வருடம் வேலை செய்தேன். 2019 நான் அந்த துறையிலிருந்து விடுதலை பெற்றேன். எனக்கு ஒரு மனைவி, 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள்,
ஒரு பெண் பிள்ளை. மூத்த பையன் கோயம்புத்தூரில் சிஎன்சி ஆபரேட்டராக இருக்கிறான். அவனுக்கு 2 பிள்ளைகள். இரண்டாவது ஆண்மகன் மேஸ்திரி வேலை பார்க்கிறான். அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவது பெண் குழந்தை, அதற்கு 2 பிள்ளைகள், அவர்களும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் இந்த நிலையில், நல்ல நிலையில் நான் உருவாவதற்கு என்னுடைய ஆசிரியர்களாகிய ஆசிர்வாதம் சார் அவர்களுக்கும் ஜலாலின் சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி எனது இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் முருகன் பேசுகிறேன். தேவசர் மாமா அவருடைய ஸ்கூல் கிளாஸில் தான் படித்தேன். அந்த சமயம் கணக்கே சரியாக வராது. கணக்கு வராமல் போர்டில் எழுத சொல்லுவார். எழுத சொல்லும் போது தப்பாக எழுதினேன். ஒரு அடித்தார், தொடையே உடஞ்சி போயிடுச்சு. வீட்டில் போய் என்ன நடந்துக்கிட்டு இருக்க, இப்படி நொண்டி நடக்கையா என்ன அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. ஏமா நான் ஸ்கூலில் ட்ரில் பீரியடில் ஓடினேன், அதான் அந்த தொடை வேன் எடுத்தேன், இன்னும் நடக்க முடியலன்னு. இந்த ட்ரௌசர் போட்டிருந்து 2 நாள் கழிஞ்ச உடனே பார்க்கும்போது தொடையில் போட கிடக்கு, விரம்பு வச்சு அடித்தாது. யாரோ வாத்தியாரோ அடித்தார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்கெல்லாம் சொல்ல போது கேட்கல. அவங்க அறிவுரைகளை சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம கேட்காதனால எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது வந்துச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில் ஆசிரியராக இருந்தாலும் சரி, இதிகாச புத்தகங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த இதிகாச புத்தகங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், இதுகளெல்லாம் ஆசிரியர் சொல்லும் போதும் அந்த புத்தகங்களை படிக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக ஆயிடுச்சு அதனுடைய பொருள்களை அறிஞ்சு வாழ்க்கையில் வாழணும். இல்லாட்டின்னு சொன்னால் மனிதன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குல்ல, அதில் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இலங்கை ஜெயராஜன் சொல்லி ஒருத்தர் எப்பவும் பேசுவார், ஆன்மீக காரியத்தை பற்றி பேசுவார். இலங்கை ஜெயராஜ் அவர் சொல்வார், எவ்வளவு புத்தகங்கள் பைபிள், குரானு, அதே மாதிரி பகவத்கீதையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறத விட திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் மட்டும் இருந்தால் போதுமா. அந்த திருக்குறள் இருந்தால் 1330 குறள், 3 பாக்கள் கொண்டது. அப்போ அந்த குறளை நம்ம வாசிக்கும் போது டெய்லி ஒரு குறள் வச்சு படிச்சுட்டே வந்தோம்னா பயங்கர தெளிவு ஏற்படும். நம்ம இன்னி படிக்கிறது இப்படின்னு இல்லை, ஆனால் நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு புஸ்தகம் வீட்டில் இருந்தால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல தெளிவாவாங்க. அது படிக்க தெளிவாகும். ஒரு ட்ரிப்பு படித்தா அது தெளிவாகாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஆஸ்பத்திரி போன உடனே டாக்டர் சொல்வார், 6 மாதம் இந்த மாத்திரை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் குணமாகும் பாரு. 12 மாதம் எடுங்க, இல்லைன்னா ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க அப்படிம்பாரு. அப்படி எடுத்துக்கிட்டா குறையும். அது மாதிரி பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, கீதையாக இருந்தாலும் சரி, டெய்லி படிக்க அவங்களுக்கு தெளிவும் மன நிம்மதியும் ஏற்படும். எனவே பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வீட்டுகளில் ஒரு திருக்குறள் புஸ்தகம் வாங்கி கண்டிப்பாக வச்சுருங்க. பிள்ளைகள் அறிவு வளர்ச்சி உடையவர்களாக ஆவான்னு சொல்லி நன்றியோட தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். வந்திருக்கோம். பிள்ளைய 2 பேர் ஏர்போர்ட்டில் இருக்குது. பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏர்போர்ட்டில் இருக்குது. பையன் சவுதியில் இருக்கான். உனக்கு என்னென்ன கலைகள்லாம் தெரியும்? என்ன சினிமா திரைப்படத்துக்காரர் இருக்கிற சொல்லு, என்ன கலை தெரியும்? எனக்கு என்ன கலைகள் என்னென்ன தெரியும்? அதெல்லாம் கற்றுக்கிட்டது தான், வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன கலைகள் தெரியும்னா அது ஒரு தலைக்கணம் ஆகிப்போம். ரைட்டு, அவ்வளோ சரிதா. அதனால் அதை சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். சரி, நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கு பாக்கியம், அழைப்பை ஏற்று வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ரொம்ப இப்போ பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன்னா என் கூப்பிடையில் கூட நான் சொன்னேன் 3 வருஷத்துக்கு ஒருக்கா வைங்கய்யா, அப்போ தான் அந்த பாசங்கள் இதெல்லாம் இணைஞ்சு வரும். அடிக்க ஒருக்கா வைக்கிறது எங்கள் குரான்லேயே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குண்டா, உலகம் அழிய போகிற நேரத்தில் காலங்கள் கடந்து படபடபடன்னு போகுமா.
ஒரு வருஷம் ஒரு மாதம் மாதிரி போகும், ஒரு மாதம் ஒரு நாள் மாதிரி போகும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி போகும், ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் மாதிரி போகும். அதனால காலங்கள் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு என்னை அழைச்ச சந்தனராஜா அவர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், 3 வருஷத்துக்கு ஒருக்கா வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஆளுகள்லாம் வருவாங்க, நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த அளவுக்கு வரவேற்று இத்தனை பேர் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. இன்றைக்கி முக்கியமான வேலைனா மிகவும் முக்கியமான ஒரு வராத கணை ஒரு 3 லட்ச ரூபா வர்றதுக்கு வேண்டி இன்றைக்கி என்னை வர சொல்லியிருந்தாங்க. அப்போவும் நான் இவங்கள்ட்ட வர முடியாதுன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் பெறப்பட போகல நம்ம குரு சார் என்ன சொன்னாங்க, ஆசீர்வாத் சார் என்ன ஒரு ஃபோனு வந்துச்சு. ஃபோனு வந்துட்டு, எப்பா நீ எங்கே இருக்கேன், நான் வேறு இடத்துல இருக்கேன் சார்ன்றேன். அப்போ தான் நீங்கள் வரணும் கட்டாயமான்ட்டாங்க. அப்போ தான் மாதா பிதா குரு தெய்வம் இருக்காங்க. அப்போ குருவுக்கு மரியாதை கொடுக்காம போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அடைமொழித்தில் வந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியதே இல்லை. இதே வண்டிப்பிரியாத்தில் 5ஆம் கிளாஸ் பகுதி வரைக்கும் படிச்சிருக்கேன். SMG லைன் பழக்கடை தான் நமக்கு குலத்தொழில் வந்து பழக்கடை. ஆனால் அந்த நேரத்துலையுமே 4ஆம் கிளாஸ் படிக்கையில் அந்த நேரத்துலையும் 4ஆம் கிளாஸுக்கு முடிச்சுட்டு பஸ்ஸில் போய் மிச்சர் விற்க போவேன். உழைப்பு இருந்துச்சு. காலையில் 7 மணி டு 9 மணி வரை ஒரு காய்கறி கடையில் வேலை, 20 பைசா சம்பளம். 2வது மதியம் கஞ்சி தண்ணி சமைக்கிறதுக்கு 10 பைசா சம்பளம். அப்போ 20 10 30. திருப்பி வந்து மாலையில் வந்து எல்லாம் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக போய் பஸ்ஸில் மிச்சர் விற்பேன், நாரங்காவில் விற்போம். இதெல்லாமே செஞ்சு ஆண்டை முன்னியத்தில் இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக கிருவை இதான நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் பார்த்ததுலேயும் மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்தில் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம்னா நம்ம ஒரு இதுவுமே பார்க்க வேண்டியதே இல்லை. இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து பெரிய லைஃப் என்னடாண்டா சார் சொன்னாங்க, என்னதான் நம்ம போய் உழைச்சிட்டு போனாலும் எனக்கே இருக்கும் சில பொருள் போயிருக்கும். நல்ல மழையாக இருந்தால் அந்த பொருள் விற்காது, பழங்கள் வியாபாரம். நல்ல வெயிலாக இருந்தால் இங்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்பாங்க. இந்த மழை நேரத்தில் நான் மனம் வந்து வீட்டுக்கு போவேன். போகையில் பேர பிள்ளைகளை பார்த்த உடனே இது எல்லாமே போயிடும். அதுக்கு தான் அன்னைக்கு ஆண்டவன் என்னாண்டு வச்சுட்டான், நம்ம பிள்ளைகள் வேண்டும், பேர பிள்ளைகளுக்கு 2 எழுத்தை சேர்த்தே வச்சு விட்டான். பேர அன்பு கொண்டவர்கள், அதுதான் பேர பிள்ளைகள். அதனால அந்த பிள்ளைகள்கிட்ட போகையில் நமக்கு நல்ல ஒரு இந்த என்ன கவலையாக இருந்தாலும் மறக்கக்கூடிய சார் சொன்னது எனக்கு அப்பவுமே பயங்கர இதாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கையில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதது யாராவது கையை தூக்க முடிஞ்சா? பிரச்சனை இல்லாதவ கை தூக்க சொன்னாங்க சாரு. யாராவது தூக்க முடிஞ்சா? எல்லாத்துக்கும் உண்டு. எனக்கு 3 பெண் குழந்தைகள் ஆண்டமணியத்தில் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டோம். இனி மக்காவுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இனி நல்ல மரணத்திற்கு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு பொருள் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போயிடணும். இப்போ 2மே ஒரே அர்த்தம் தான் வரப்போகுது. ஒரு கிளாஸு உடஞ்சிரும், கணவன் ஏறி வரையில் ஒரு கிளாஸ் உடஞ்சிருதுன்னு வைங்க. உடஞ்ச உடனே அந்த கிளாஸை வந்து மனைவி வந்து எடுக்க போயில என்ன சொல்லணும், நான் இதை கவனம் இல்லாமல் இங்கே வச்சுட்டேன் அதே உடஞ்சி போச்சுன்னு சொன்னால், இல்லைம்மா நான் வந்து பார்க்காம வந்துட்டேன் அதனாலதே உடஞ்சி போச்சுன்னா அந்த குடும்பம் 2மே எப்படி வருது? நான் கவனம் இல்லாமல் வச்சுட்டேன் உடஞ்சி போச்சுங்க, இல்லைம்மா நான் பார்க்காம வந்துட்டேன் அது உடஞ்சி போச்சுங்க. 2மே நல்லா ஒத்துமையான குடும்பம். இன்னொன்று ஒரு கிளாஸு, அதே கிளாஸை ஒருத்தர் உடைக்கிறாரு, உடைக்கையில் வந்த உடனேயே கிளாஸை உடைச்சது அவள் தப்பு நம்ம மேலே இருந்தாலும் இவளுக்கு எங்கேதான் கிளாஸ் வைக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தொடங்கும். உடனே அந்தம்மா நீ எவன் நினப்பில் வந்த அப்படின்னு அங்கே தொடங்கிடும். அப்போ அங்கே நீ உங்கள் அப்பா வீட்டில் இருந்தானே கொண்டு வந்த, எப்படி போகுது பிரச்சனை? நிசாரம் ஒரு 7 ரூபா 50 பைசா கிளாஸு, அது பிரச்சனை எங்கே கொண்டு போகும்? 2வது நாத்தனா வரும், இங்கிட்டு மச்சனை வரும், இங்கிட்டு குழந்தை வரும். அதனால கொஞ்சம் இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பாவங்க, நம்ம லைஃபை வெளியே போயிட்டு வர்றோம், பல இது இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பாவங்க, மனைவிகளை சும்மா சொல்லக்கூடாது. அவங்க அதே இடத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் சமைக்கிறோம். 2வது பொம்பளை பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள் வந்து அவங்கள்ட்ட தான் பகிர்ந்துக்கிறோம். அங்கே நடக்கிற விஷயங்களை அது அவங்க இன்வால்வ் ஆகுவாங்க. அந்த இது நமக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல எந்த இதாக இருந்தாலும் அந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்கறது தாய் தான், தகப்பனுங்களுக்கு அந்த இதில் இல்லை. அதனால நம்ம இது கணவன்கிற ஒரு இது ஆண்கிற ஒரு இதில் சொல்கிறேன். பெண்கள் எதுலையாவது கொஞ்சம் இது வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நல்லபடியாக போய் குடும்பம் நடத்தி இருக்கிற தாயத்துக்களை ஆண்டு மனிதர்கள் நல்ல நாட்களாக அமைய எல்லாம் அல்லாவிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் என்னுடன் 1ஆம் கிளாஸ் முதல் 7வது வரையும் படித்த நண்பர்கள் அதிகம் பேர் இருக்கிறீர்கள். என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் என்னை தெரியாதவங்க யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களோட ஒன்றாக பழகி உங்களோடையே வாழ்ந்த நான் பலர் நண்பர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு
நான் கொண்டு வர்ற சாப்பாட்டை என் நண்பர்களுக்கு கொடுத்து நாங்கள் அந்த மாதிரி தான் பழகி இது வரைக்கும் வந்திருந்தோம். காலத்தினுடைய கட்டாயம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டோம். இருந்தாலும் இறைவன் அருளால் என்னுடைய 41வது திருமண நாள் இன்று. உங்களுடைய அனைவருடைய ஆசியும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், மருமகள், பேரன் பேத்திகள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்கப்பா. மனிதனுடைய ஆயிலை கூட்டி தர்றது பேரம்பேத்திகள் தான் நீங்கள் சொன்னீங்க. அதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துட்டேன். காரணம் என்னென்னா, கடைசி காலங்களில் மக்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. யாரும் நம்மளோட சேர்ந்து இல்லை. ஒரு மகன் என் கூட இருந்தாலும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது தாத்தாண்டு ஓடி வர்ற இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய வாழ்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் கொடுக்கறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இது என் மனைவி சபுராக்கனி, இது என் மூத்த மக, அது என் மருமக, மூத்த மகனுடைய மனைவி. 2வது மகன் எர்ணாகுளத்தில் இருக்கிறதுனால அவங்க வரல. இது என்னுடைய 2வது மகனோட மூத்த மக, இது 2வது மக, அவன் 3வது பையன். இது என்னுடைய மூத்த மகனுடைய குழந்தை, பெண் குழந்தை. இந்த குழந்தை என்னுடைய மகனுடைய குழந்தை. 16 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் காத்திருந்து கிடைச்ச பொக்கிஷம். அதனால் அதையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் நிலைச்சிருக்கிறது மாதிரி செய்யட்டும். இறைவன் அனுகிரகிக்கட்டும். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். நான் மஞ்சுமலை எஸ்டேட்டில் தான் இங்கே தான் வந்தேன். எல்பிஎஸ் ஸ்கூல்லேருந்து யூபிஎஸ் பஞ்சாயத்து போர்டு ஹைஸ்கூல் வர படித்தேன். அப்புறம் சென்னைக்கு போயிட்டேன். 81ல் சென்னைக்கு போய் அங்கேயே இருந்துட்டேன். இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பாவது ஒரு வாட்டி 10 வருஷம் ஒரு வாட்டி தான் வருவேன் நான். இப்போ இந்த லாஸ்ட் இயர் இது பண்ணும்போது எனக்கு தெரில. இந்த வருஷம் கூப்பிடுதாங்க, அதனால தான் நான் வந்துட்டேன். எனக்கு வந்து எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஒரு பில்டர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சைடில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அங்கே சென்னையிலேயே இங்கே தான் இருக்கிறேன் நான். ஓகே, நன்றி. அடுத்தபடியாக நான் பெரியகுளம் நகராட்சியில் பணிபுரிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 2 ஆம்பளை பையங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் 2 ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை இருக்குது. ஒரு பையன் மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருக்கான். என் மனைவி கூட வந்திருக்காங்க. வா, இவங்க தான். எங்கள் பேர் ஜெசி. பேசுறியா? சரி, நன்றி. அனைவருக்கும் நண்பர்கள் எல்லாம், மற்றவர்கள் எல்லாம் உறவினர்கள், என்னுடன் படித்த அனைத்து உறவினர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேரும் அவங்களோட அனுபவங்களை சொல்லிட்டாங்க. அவங்கள பற்றி சொன்னாங்க. நான் வண்டிப்பெரியாரில் தங்கமலை எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தவன். இஞ்சிக்காட்டில் பிறந்து தங்கமலை எஸ்டேட்டில் வளர்ந்து எல்பிஎஸ் யூபிஎஸ்சில் படிச்சுட்டு ஏரியில் போய் படித்து மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டேன். சின்ன கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல நிலையில் இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஏஜ் எனக்கு கொஞ்சம் கூடவங்க குறைஞ்சவங்க இருக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு நாம் நினைக்கிறோம். உடல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்வுகள், உடல் உழைப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் விரும்பினீங்கன்னா வீட்டில் எளிமையாக ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு ஒரு பயிற்சி செய்து நம்ம உடலை ஆரோக்கியமாக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. யோகா பயிற்சி தான். முதுகு தண்டவடத்தை மையமாக வச்சு செய்யக்கூடியது. மூச்சு பயிற்சி. இது 2 நீங்கள் தினசரி செய்து வந்தாலே நோயில் ஒரு 25 முதல் 50% குறைச்சலாம். நீங்கள் விரும்பினால் மட்டும் நான் அதை ஸ்டேஜில் செஞ்சு காமிக்கிறேன். என் பேர் அந்தோணிசாமி, அரணக்கல் எஸ்டேட். இங்கே யூபிஎஸ் ஸ்கூலில் படிக்க, வண்டிப்பெரியார் பஞ்சாயத்து ஸ்கூல்லையும் படித்தேன். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். கம்பெனி இருக்குது. காலில் அடிபட்டதுனால அதை ரன் பண்ண முடியாமல் இருக்கிறேன். இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மறுபடியும். எனக்கு 3 பசங்க. மூத்த பையன் மெரெயின் முடிச்சுட்டு கப்பலுக்கு போயிட்டான். 2வது பையன் பிஇ, அவன் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கான். 3வது பையனும் எம்எஸ்சி முடிச்சுட்டு அவனும் ஐடி ஃபீல்டில் இருக்கான். இப்போ குடும்பம் எல்லாம் அங்கே இருக்கிறோம். என்னோட பிரதர்ஸ் எல்லாம் இங்கே அரணக்கல்ல இருக்காங்க. குடும்பம் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணது நாகர்கோவில். வேற இது எனக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாக்கியெல்லாம் சாரே சொல்லிட்டாரு எல்லாம். வைபவத்தினுடைய எங்கள் ஆசிரியர் பெருமக்களே,
அன்றைய நாட்களிலே படித்த அருமையான மாணவ மாணவியர்களாய் வந்திருக்கிறவர்களே, குடும்பமாய் வந்திருக்கிறவர்களே, உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். இந்த கூட்டத்திற்கு அறிமுகமானது என்னுடைய மனைவிதான், திருமதி ஜெயா சத்யநாதன். என்னுடைய மகன், இளைய மகன் வந்திருக்கிறேன். நான் டைமுக்கில் பிறந்தவன், டைமுக்கு லூதரன் பள்ளியிலே படித்தவன். பிறகு செங்கரையில படித்தோம். பிறகு நம்முடைய சார்டு வந்து படித்தோம், ஹைஸ்கூல்ல படித்தோம், டீச்சர்லாம் படித்தோம். மறக்க முடியாத அனுபவங்கள். இன்றைக்கு லூதரன் திருச்சபையில உயர்ந்த இடத்தில தலைமை சபையில போதகராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், அச்சனாக பணியாற்றுகிறேன். மனைவி, பிள்ளை. ஒரு நிமிஷம், நீ முன்னர் வந்துரு மக்களை, முன்ன காணிச்சிரு. உங்கள் மாணவி எங்களுடைய சார் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் ஏன்னு சொன்னா தலைமை சபையில பணியாற்றினபடினால் வர முடியாத சூழ்நிலை. இன்றைக்கு எப்படியாவது வந்தாக வேண்டும் என்று சொல்லி கடந்த ஒரு மாத காலமாக எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும். அந்த வாக்குவாதம் இன்றைக்கு கூடி வர ஆண்டவர் அருள் புரிந்தார். கடவுளுக்கு நன்றி. ஒரே ஒரு சம்பவம் வாழ்க்கையில, அம்மாவுக்கு ஒரு அரசு பணி கிடைத்தது. இந்த ஊழிய பணி நிமித்தம் அரசு பணியை கூட அவர்கள் டிசைன் பண்ணிட்டு என்னோடு இந்த ஊழியத்தில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். இளைய மகன் இது எம்எஸ்சி சாப்ட்வேர் இன்ஜினியரிங் மகன், சென்னையில ஒரு பெரிய கம்பெனியில, சாப்ட்வேர் கம்பெனியில அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறான். மூத்த மகன் எம்எஸ்சி பிளஸ் எம்பிஏ படித்து விட்டு கத்தார்ல அவன் ஒரு அரசு மருத்துவராக அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு மனைவி, சென்னையிலிருந்து ஒரு பிள்ளை திருமணமாகி அவள் இப்பொழுது மாசமாக இருக்கிறாள். ஏறக்குறைய 8 மாத கர்ப்பிணி பிள்ளையா இருக்கிறாள், சென்னையில் இருக்கிறாள். இப்படியாக குடும்பம் இருக்கிறார். எங்களுடைய குடும்பங்கள் இங்கே பல இடங்களில் இருக்கிறார்கள். டைமுக்கு, ஆனக்குழி போன்ற பகுதிகளிலே என்னுடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள். இந்த வைபவத்தில் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இதற்கு காரணமே என்னுடைய மனைவிதான். இருந்தாலும் வந்து பார்த்தவர்கள் எனக்கு அன்றைய நாட்கள், காலங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து விட்டது. அதான் சார்ட்ட சொன்னேன். என்னை கண்டவுடனே சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்றைக்கு நான் சிறுவன், அன்றைக்கு வகுப்பில நான் தான் சிறுவன். என்னை சார் மேச மேல அவரு சொல்லி கொடுத்த அந்த கணக்கு சரியா வரல. மேச மேல தேங்கி வா, மேச மேல ஏறி விட்டு காலில் ஒரு பெரம் எடுத்து அடிக்க மாட்டாங்க. அவளை கண்டாலே பயம் வரும். ஆனா பயமும் வரும், அன்பு வரும். சாரு கண்டோன்னு ஒரு அவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். அந்த கிள்ளு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கிள்ளு இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் மத்தியில இன்றைக்கு பெயரோடும் புகழோடும் வாழக்கூடிய அளவுக்கு கடவுள் வைத்திருக்கிறார். உங்கள் முகங்களெல்லாம் கண்டதில் ரொம்ப சந்தோஷம். டீச்சர் சுமதி டீச்சர் அன்னைக்கு ஹிந்தி பாடம் சொல்லி தந்தாங்க. டீச்சர் வந்தாலே அங்க ஒரு கலகலப்பு வந்துடும். எல்லாம் தலையை கமந்துக்கிடுவாங்க. ஹிந்தி வராது, எனக்கு வரும், ஹிந்தி வரும். அதை முடிச்சு ஹைஸ்கூலுக்கு போகும்போது அன்னம டீச்சர் ஹிந்தி படிச்சு தந்தாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் அளவுல போய் எழுத வச்சு பிரைஸ் எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு எனக்கு வழிவகுத்து தந்தாங்க. அப்ப சொல்லுவாங்க, அன்னம டீச்சர் வந்த உடனே சொன்னாங்க, என் கூட படிச்சவங்க சொன்னேன், உங்க பெரியம்மா வாரா. நான் ஹிந்தி அவ்வளவு ஆர்வமா படித்ததால், உங்க பெரியம்மா வார, நீ படி, நாங்க எல்லாம் கிளாஸை விட்டு வெளியே போயிடுறோம் என்று சொன்ன மாணவர்கள் கூட உண்டு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான அனுபவங்கள். சாரை கேட்டேன், கோபிநாதன் சாரை கேட்டேன். சாரு இறந்துட்டாங்களா, 13 வருஷம் ஆச்சு. ஆகையினாலே இன்றைக்கு இறைப்பணி செய்கிறபடியினால் இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக ஆசீர்வாதம் ஐயாவுக்கு ஆசீர்வாதமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என் பேரு குணவதி. நான் 74 to 79 இதே வருஷத்துல யூபிஎஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து 10th 79 கம்ப்ளீட் பண்ணி டிகிரி திருவனந்தபுரத்தில் முடிச்சு, அப்புறம் வந்துட்டு மதுரையில் டிகிரி முடிச்சு, எம்ஏ வந்துட்டு ஃபாத்திமா காலேஜில் முடிச்சுட்டு, அப்புறம் பிஎட் திருவனந்தபுரத்தில் முடிச்சு, ஸ்கூலுக்கு போகிறதா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டீச்சருங்கிற அது மைண்டு செட் ஆகிட்டே இருந்தேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸைஸ்லேருந்து எனக்கு சென்ட்ரல் சில் போர்டில் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு ஜாப் ரெடி ஆச்சு 91ல். 88ல் வந்துட்டு
நான் படித்த ஸ்கூல்லே எல்பிஎஸ்ல வேலை செஞ்சேன். என் கூட பத்மி டீச்சர் ஒர்க் பண்ணாங்க. யூபிஎஸ்ல எனக்கு டீச்சர், எல்பிஎஸ்ல வந்துட்டு என்னுடைய கோ ஒர்க்கராக இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஹாப்பி எனக்கு. பின்ன இன்னொரு விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வண்டி பெரியார் முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் பிளேஸ். இதில் இப்போ நான் இருக்கிற இடம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள என்னுடைய வீடு லொக்கேஷன் பிளேஸு. இப்போ இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது எனக்கு ஒரு பயங்கர சங்கடமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் தான் என்னுடைய பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, 5 வருஷம் வேலை செஞ்சது. ஃபஸ்ட்டு போஸ்டிங் மறையூர், செகண்ட் பிளேஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால வந்துட்டு குன்னூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. குன்னூர்லேருந்து 28 years ஒர்க் பண்ணி 91 ஜாபு இது பண்ணி 32 years சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி 2023 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ 1 year நான் ரிட்டையர்ட் லைஃப் லீட் பண்ணி பென்ஷன் வருது. என்னுடைய குழந்தை எனக்கு 2 குழந்தைங்க, ஒன்று பொண்ணு, ஒன்று பையன். ஒன்று பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இங்கே கும்பலியில் தான் பையன் வந்திருக்கான். சுரேஷ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபாரின் ட்ரிப்புக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்று மலேசியா போயிட்டு வந்துட்டான். தாய்லாந்து போகிறதுக்காக என்னுடைய சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் ஜாப் ஆயிடுச்சுன்னா ஒரு 1.5 years அவனுக்கு ஒரு மேரேஜை கம்ப்ளீட் பண்ணி முடிட்டோம்னா என்னுடைய கடமைகள் முடிந்து விட்டதாக நான் நினைப்பேன். நான் இப்போ நான் மேட்டுப்பாளையத்தில் வந்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் புது வீடு புது மனைவி கூட போய் இப்போ 6 மாதம் ஆகுது. நாங்கள் சுபிஷமாக இருக்கோம், சந்தோஷம். இதுதான் என்னுடைய சுயது. மற்றபடி மக்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் என்னென்ன நம்ம சொல்லவே முடியாது. வாழ்க்கைங்கிறது ஹியூமன் பீயிங்ஸுடைய மெயின் இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவனுடைய படைப்பு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாப்தான் பிறவிகள் அமைந்து அந்த பிறவிகளோட கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம பூமியில பிறவி எடுத்திருக்கோம். அதை மறுக்கவே முடியாது. பகவத்கீதை அதைத்தான் சொல்லுது. கருட புராணமும் முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்லுது. இப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்தாச்சு, இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம பிறந்து, ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்து, ஒண்ணுமே தெரியாம டிசப்பியர்ட் ஆக போறோம். அப்படி இன்னும் உள்ள காலத்தை விடாதீங்க. இருக்கிற காலத்தை மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம கூட இப்ப பூமியில பிறந்தது எந்தெந்த பொருள் கீதாசாரம் மாதிரி தான். எந்த பொருள் எடுத்தாலும் நீ இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. நீங்க ஏதாவது என்னுடைய ஓன், இவ்வளவு இடம் என்னோடது, இத்தனை கோடிக்கு நான் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். சும்மா அதை வாய் வெத்து அது நோ யூஸ் ஆஃப் வேர்டு. இப்ப என்ன சொல்லி நம்ம கூட டிசைபேட் ஆகி போகும்போது வரக்கூடிய ஒரே ஒரு புண்ணியம் நம்ம செய்த புண்ணியங்கள் மட்டும்தான். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, முழுக்க முழுக்க உதவி செய்யுங்க. அதுதான் கோதானம் பண்ணுங்க. கோதானம் மீன்ஸ் மாடு பசு கண்டோடு ஈன்று தரக்கூடிய அந்த கண்டிஷன்ல மக்களுக்கு யாராவது ஒன்று வாங்கி இன்னொருக்கு கொடுத்துருங்க. அது பயங்கர புண்ணியம், 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது. அது ஒன்று பண்ணிருங்க. நம்ம மனுஷன் இருக்கும்போதே ஹெல்த்தியா இருக்கும்போதே பண்ணிருங்க. அதை வந்துட்டு நம்ம எல்லாருமே நம்ம இருக்கிறது above 60. நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு நம்மளோட 20-25 years பிளஸ் இருப்பாங்க. அவங்க இந்த அளவுக்கு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி வரதே பெரிய விஷயம். நம்மளும் அதை மாதிரி என்ன செய்யறோம், ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணி ஆரோக்கியமாக எழுந்த உடனே உடற்பயிற்சி செஞ்சு நல்லா வாக்கிங் எல்லாம் போய் நல்லா ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. அது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. அன்பான ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, என்னை குறித்து கூடுதலாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் 1-2 வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நான் ஒரு எளிமையான ஒரு சிறு வேலையில் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சு ஒரு கெசட் ஆஃபீஸராக ரிட்டையர்ட் ஆனேன். அது விடாமுயற்சி. நம்ம ஆசிரவன் சார் கூட சொன்னாங்க, முயற்சி திறவினையாக்கும், முயற்றின் மென்மை பூத்து விடும். அந்த மாதிரி திருக்குறள் 2-3 வார்த்தைகளில் படித்து அது என் மனசில் அப்படி இருந்ததுனால அந்த முயற்சியில் வந்துட்டேன். ஏதோ ஒரு நல்ல கெசட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள பொருளாளராக இருக்கிறேன். அதையும் கூட அறிமுகப்படுத்த. என் பேர் தான் MS ரவி. வேறு கூடுதலாக ஒன்று சொல்வதற்கில்ல. எனக்கு 3 பெண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு குழந்தை திருமணம் ஆகலை. எர்ணாகுளத்தில் ஒரு கரியர் சர்வீஸ் இது பண்ணுறதுக்கு வேண்டி, இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு வேண்டி அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. இவ்வளோதான் என்னை பற்றி கூடுதல் சொல்ல வேண்டிய விஷயம். கூடுதல் சொல்ல முடிச்சுன்னா ரொம்ப லெங்தியாக போய்கிட்டு இருக்கோம். அதனால் வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்லணும்னா, இங்கே 99% என்னை பற்றி தெரியும். நானே ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்மேனாக இருந்தேன். ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கேன். படித்து அவர் ரிசோர்ட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்.
பிரைவேட் குடும்பம் அவ்வளோதான், அதுக்கு கூடுதல் சொல்ல வரல. ஓகே, தேங்க்யூ. அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை பற்றி கூடுதல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் இந்த நண்பர்கள் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்க்கிறதற்கு நான் தான் மிகவும் பாடுபட்டு போன வருடமும் இதை அட்மினியாக இருந்து இதை செயல்பட்டு அனைவரையும் கூட்டி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுதான் பெரிய ஒரு அருமையான விஷயம். இந்த வருடமும் இதை நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி பலரும் போன வருடம் வராத அனைவரும் நான் இதில் கலந்துக்கணும்னு சொன்னதுனால இந்த வருஷத்தையும் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி இதை எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இதையும் சிறப்பாக நடத்தி முடித்து இருக்கிறோம். மேலும் என்னுடைய பெயர் மோகன். நான் பிறந்து வளர்ந்தது வண்டிப்பெரியார். தற்போது நான் இருப்பது சங்கரங்கோயிலில் ஃபோட்டோகிராஃபி லைனில் இருக்கேன். இந்த ஃபோட்டோகிராஃபி லைனில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நமது வண்டிப்பெரியாற்றில் குமார் ஸ்டுடியோ ஓனர் தான் எனக்கு தொழிலை சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் நான் சென்னையில் போய் பல இடங்களில் வேலை பார்த்து சினிஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். பம்பாயில் போய் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 89 திருமணம் ஆகி சங்கரங்கோயிலில் செட்டில் ஆகி இன்னைக்கு சங்கரங்கோயிலில் இருக்கிறதுல 99% ஃபோட்டோகிராஃபி லைனில் உள்ளவங்க என்கிட்ட தான் தொழில் படிச்சிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கும். 2 பையங்க, 2 பேரும் பேங்க்கில் மேனேஜரு, மனைவி டீச்சர், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. கடவுள் நல்லபடியாக என்னை வச்சிருக்காரு. இதுக்கு விடாமுயற்சி சொன்ன மாதிரி ரவியும் ஆசீர்வாத் சாரும் சொன்ன மாதிரி விடாமுயற்சி தான். எனக்கு ஆர்மியிலலாம் நான் செலெக்ஷன் ஆகி போனவன் தான். ஆனால் வீட்டில் விருப்பம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த லைன்லேயே ஓவியத்தில் அதிகமாக ஆர்வம் இருந்ததுனால இந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கையில் தொழில் இருப்பதனால இன்னைக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நல்லபடியாக பங்களிப்பாக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களில் நான் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடை எடுத்து செய்து கொண்டு இருக்கிறேன். கடவுள் என்னை நல்லபடியாக வச்சிருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி, சக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோஸ் பிரகாஷ். ஆமாம், எங்கள் ஆசிரியர் பெருமக்கள்லேயே எங்கள் ஆசீர்வாத மாமா தான். நான் படிக்கும் போதே 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே, அடியே மாப்பிள்ளை நான் இருக்கும்போதே படிச்சுக்கங்கடி, இல்லைன்னு உங்கள் பருப்பு வேகாதடின்னு சொன்னார். உண்மையிலேயே அதை படிக்காமல் போனதுனால எங்கள் பருப்பு வேகலை. அது கண்டிப்போட சொல்லாமல் அதை பாசத்தோடையும் ஒரு இணக்கத்தோடையும் சொல்லுவார். தாமசார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சைக்கிள் ஓட்டுறதுல கெட்டிக்காரு. எதை சொன்னாலும் சரியா தமிழில் அவர் அருமையாக எழுதுவார், பேசுவார். ஆனால் நசுக்குனார்னா அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எனக்கு 2 பெண் குழந்தைங்க, 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். மனைவி கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு 104 வயசாச்சு. போன வருஷம் நம்ம இதே ஸ்டேஜில் வச்சு அவரை நம்ம பொன்னாடை போர்த்தி நம்மளை வாழ்த்தினோம். இப்பவும் இருக்கிறாரு. அவரை பராமரிக்கிறது தான் என்னுடைய வேலை. ஒரு பெட்டிக்கிட்ட இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களே, எல்லா ஆசிரியர்களும் இங்கும் பாடம் எடுத்து விட்டார்கள். நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னுடைய காரியத்தை தான் சொல்ல வேண்டும். என் பெயர் செல்வராஜ், டைமக் எஸ்டேட். படித்தது எல்பிஎஸ் ஸ்கூலில் இருந்து. அப்போலாம் படிக்கும்போது நாங்கள் 4ஆம் கிளாஸ் முடியும் போது 4ஆம் கிளாஸுலேருந்து 5ஆம் கிளாஸ் போனோம் யூபிஎஸ்க்கு போகும்போது அப்போ எங்கே நம்ம ஆசீர்வாத் சார் இருக்காங்க. அவங்கள அப்போவே ரோட்டில் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அவன் சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் 5ஆம் கிளாஸுக்கு போவோம், ஆசீர்வாத் சார் டேபிள் மேலே நிற்க வச்சு தான் அடிப்பார். அப்போ 5ஆம் கிளாஸ் யூபிஎஸ்க்கு போகணும்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் 5ஆம் கிளாஸை யூபிஎஸ்க்கு போனோம். அப்போ எல்லாரும் சார்லாம் போயிட்டார். அவர் எங்களுக்கு 5ஆம் கிளாஸில் சயின்ஸ் எடுத்தார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி டைம் தந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து இன்னும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகலை கண்டவர்கள் இரவை காண்பதில்லை, இரவை கண்டவர்களோ
பகலை கண்டதில்லை என்ற வார்த்தையின்படி இன்று நமக்கு இத்தனை வயதுகள் ஆனாலும் நாம் அனைவரும் ஒருவரை பார்த்து கொள்கிற அளவிற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இறைவனுக்கு நான் முதலாவது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ரத்தினராஜ். நான் அர்ணக்கல் எஸ்டேட்டில் பிறந்தேன், அங்கேயே வளர்ந்தேன். இப்போதும் நான் அர்ணக்கல்லில் தான் உள்ளேன். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இருவரும் இப்போது கோயம்புத்தூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் திருமணமாகி மூத்தவனுக்கு ஒரு பெண்ணும் ஆணும், அதேபோல் இளையவருக்கு ஒரு ஆணும் பெண்ணும். நான் ஏவிடி கம்பெனி, நான் 1வது முதல் 4வது வரை அர்ணக்கல் எல்பி ஸ்கூலிலும், 5 முதல் 7 வரை வண்டிப்பெரியார் யூபிஎஸ் ஸ்கூலிலும், 8 முதல் 10 வரை வண்டிப்பெரியார் ஹைஸ்கூலிலும் படித்தேன். நான் அர்ணக்கல் ஸ்டேட்டில் பிளம்பராக, ஏவிடி கம்பெனியில் பிளம்பராக வேலை பார்த்து இப்போது ரிட்டையர்ட் ஆகி உள்ளேன். என்னுடைய துணைவியார் அந்தோணி செல்வி. நாங்கள் இப்போது சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் நல் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆசிரியர் அவர்கள் கூறியது போல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்ந்தோமானால் நம்முடைய இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நமது குடும்பத்திலும் நமது நண்பர்களோடும் எல்லாரோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த காலங்களை இன்பமாக அனுபவிக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவார் என்று அனைவருக்கும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Check the mic and make sure it sound right, boys. It sound right, boys. It sound right, boys.
sound right, boy. Yeah. Uh.